உட்கார் உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல கன்வென்ஷன் கூட்டங்களின் முதலாம் நாளிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. கனத்திற்குரிய திருச்சபையின் அன்பு பாஸ்ரே அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் வந்திருக்கிற போதக பிதாக்கள், தேவ ஜனம், திருச்சபை மக்கள், உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த மாலை நேரத்திலும் இந்த மைதானம் முழுவதும் இயேசு நிறைந்திருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு என்னும் நாமம் உள்ளவர் இந்த எல்லைகள் முழுவதும் வியாபித்திருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்மை விடுவிக்கும்படி இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவ தூதர்கள் இந்த எல்லைகள் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கல் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தொட விரும்புகிறார். ஒவ்வொருத்தரோடும் தேவன் பேச விரும்புகிறார். உங்கள் கட்டுக்களை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். சாபங்களை முறிக்க விரும்புகிறார். நீங்கள் முடிந்தால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம், உயர்த்தலாம். அவரை உயர்த்துகிற இடத்தில் அவர் இறங்கி வருகிறார். உயர்த்துகிற ஜனத்தை விடுவிக்கிறார். அவர் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமாய் 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 இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இந்த எல்லைகள் முழுவதும் ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த தூதர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பரலோகத்தின் ராஜாவை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே தோத்திரம் 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 தோத்திரம். அந்தகாரத்தின் வல்லமைகள், எதிரான சக்திகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போவதாக. பரலோகத்தின் சித்தம் இந்த இரவு நேரத்தில் எங்கள் நடுவில் செய்யப்படுவதாக. எங்களோடு பரலோகத்தின் ஆண்டவர் பேசுவீராக. உம்முடைய விடுவிக்கிற சத்தம் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. சத்துருவின் நுகங்களை இயேசுவின் நாமத்தினால் முறித்து போடுகிறோம். நீர் மகிமைப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த முதலாம் நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக என்னோடு கூட வேதாகமத்தை 2 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 20வது அதிகாரம். 20வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 4, 5, 6 வசனங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நல்ல வேத பகுதியை நீங்கள் பலமுறை வாசித்திருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா மரணத்திற்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதி அநேகரை மரணத்திற்கு இழுத்து செல்லுகிறது. பலவீனங்கள், வியாதிகள் மனிதனை வருத்தப்படுத்துகிறது. அதிலும் இந்த கடைசி நாட்கள்ல பலவீனங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாருடைய சரீரத்திலும் பலவீனம். ஆவியில் பலவீனம், ஆத்துமாவில் பலவீனம், மரணத்துக்கு ஏதுவான பலவீனம்.
பாருங்கள், தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறான். தேவ மனிதன் எசேக்கியாவினிடத்தில் அனுப்பப்படுகிறான். ஏசாயா தீர்க்கன். அந்த தீர்க்கதரிசி வரும்போது ஒருவேளை எசேக்கியா நல்லதொரு வார்த்தையை நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிருப்பார். தேவ மனுஷனாச்சே, நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தான் சொல்லுவாரு, ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து இருந்திருப்பாரு. ஆனா வந்த தேவ மனுஷன், அந்த தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருகிறது, நீ உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீர் மரிக்க போகிறீர், இந்த வியாதியில் நீர் மரித்து போய் விடுவீர் என்று எசேக்கியா எதிர்பாராத ஒரு வார்த்தை, சிந்தித்திராத ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பைபிள் சொல்லுகிறது, எசேக்கியா பின்வாங்கவில்லை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா சோர்ந்து போயிடல. பரலோகத்தின் தேவனை நோக்கி, என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஜெபங்களை கேட்கிறவர், அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் என்று தேவனை நோக்கி எசேக்கியா ஜெபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார், மிகவும் அழுகிறார். தன் வேதனையை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய கண்ணீரை ஆண்டுடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிறார், ஊற்றுகிறார், தெரியப்படுத்துகிறார். ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிட்டு அவர் திரும்பி போய் கொண்டிருக்கிறார். பாதி வழியில, அரண்மனையின் பாதி முற்றத்திற்கு ஏசாயா போகிற சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய சத்தம் தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது, நீ திரும்பி போ. எசேக்கியாவுக்கு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லு, அந்த ராஜாவிற்கு திரும்பவும் ஒரு வார்த்தையை சொல்லு, அவன் மரிக்க போவதில்லை, இந்த வியாதியிலிருந்து நான் அவனை குணமாக்க போகிறேன், உன் ஆயுஷின் வருஷங்களோடு 15 வருஷத்தை நான் கூட்ட போகிறேன் என்று அவனுக்கு சொல்லு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லு. அவன் ஆமேன் சொல்லாவிட்டாலும் அவனுக்கு நீ சொல்லு. நீ சொன்ன பிறகு முடிக்கும் போது யாராயிலும் ஒருவராயிலும் ஒரு ஆமேன் சொல்லுவார்கள். நீ அவர்களை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லு. நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லு, நான் மனதுருக்கம் உள்ளவர் என்று சொல்லு, கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லு, என்னை நோக்கி பார்க்கிற எந்த முகத்தையும் நான் பிரகாசம் அடைய பண்ணுகிறவர் என்று சொல்லு, என்னை பார்க்கிற மனிதன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லு, அவர்களுக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லு. அன்றைக்கு ஒரு தேவ மனிதனை எசேக்கியாவிற்கு அனுப்பினவர் இன்றைக்கு ஒரு தேவ மனிதனாகிய என்னை உங்கள் நடுவிலே அனுப்பி இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார், உங்கள் மனதின் ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார், உங்களுடைய வேதனைகள் மாற போகிறது, விருப்பங்கள் நிறைவேற போகிறது, ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. இதுவரை எதற்காக நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீர்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீர்களோ, இந்த இரவு அதற்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது, வானத்திலிருந்து வார்த்தை, வானத்திலிருந்து வல்லமை, வானத்திலிருந்து தேவனுடைய வலக்கரம் இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அழுது கொண்டிருந்த எசேக்கியாவின் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த இரவு நேரம் இதுவரை நீங்கள் எதற்கெல்லாம் அழுதீர்களோ அந்த அழுகைக்கு பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஆண்டவரின் சமூகமும் அற்புத விடுதலையும், அதுதான் இந்த இரவு நான் உங்களோடு பிரசங்கிக்க போகிற வார்த்தை. எசேக்கியா தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ சுவர்ப்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று இந்த அதிகாரத்தின் தோத்திரம் 2ஆம் வசனத்துல நாம படிக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை
சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி என்று வாசிக்கிறோம். ஏசாயா ஒருவேளை தேவனுடைய வார்த்தைய நீ மரிக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இருக்கட்டுமே, கர்த்தருடைய வார்த்தை எதிர்மறையா நான் நினைப்பதற்கு எதிரா வந்திருந்தா கூட அந்த ஆண்டவர் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயம் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு இந்த ராஜா தேவனை நோக்கி பார்க்கிறான். பாருங்க, சொன்ன தீர்க்கதரிசியே ஆச்சரியப்படுற மாதிரி, தேவனுடைய வார்த்தையை சொன்ன தேவனுடைய மனிதனே பிரமிக்கிற மாதிரி ஒரு அதிசயமான பதில் இறங்கி வந்துச்சான். உங்க வாழ்க்கையில எதிர்மறையா யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லியிருக்கலாம். மனுஷன் சொல்லியிருக்கலாம், மச்சான் சொல்லியிருக்கலாம், மாமன் சொல்லியிருக்கலாம், மருத்துவர் சொல்லியிருக்கலாம், மந்திரவாதி சொல்லியிருக்கலாம், எதிர் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கலாம், கூட பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம். யார் வேணாலும் உங்களை குறித்து எதிர்மறையா நீங்க பலவீனப்படுற மாதிரி, சோர்ந்து போற மாதிரி, கண்ணீர் வடிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, துக்கப்படுற மாதிரி பல விஷயங்கள் உங்க காதுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இரவு சகலத்தையும் கர்த்தரின் கரம் உங்கள் வாழ்வில் மாற்றுகிறது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதத்துல 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லையா? வெட்கப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷனும் ஒரு நாள் வெட்கம் அடைகிறது இல்லை. அவர் சமூகத்துக்கு வருகிற மனுஷன், அவர் சமூகத்துல நிக்கிற மனுஷன் தோற்று போறதே இல்லைங்க. தோற்று போறதே இல்லைங்க. எசேக்கியா பாருங்க, தான் இருந்த இடத்தை, மரண படுக்கைய தேவனுடைய சமூகமாவே மாத்துறான். வேற எங்கேயும் அவன் போகல, போறதுக்கு அவனுக்கு முடியாது. அவன் மரண படுக்கையில கிடக்குறான், எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு ஓட முடியாது, நடக்க முடியாது. ஆனா அதே இடத்துல சுவர்புறமா திரும்புறான், தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆபத்தான சமூகத்தை ஆண்டவரின் சமூகமா மாற்றுகிறான். அவனே மாற்றுகிறான். தோத்துறான். இருக்கிறீங்களா? ஆபத்தான சமூகத்தை ஆண்டவரின் சமூகமா மாத்துறான். அழுகையின் சமூகத்தை அற்புத சமூகமாக மாற்றுகிறான். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நம்ம இருக்கிற இடம் எதுவா வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நின்று ஆண்டவரே அப்படின்னு சொன்னா போதும், அங்க தேவன் வருவார். தேவன் வர்ற இடத்துக்கு பேரு தான் தேவ சமூகம். தேவன் வருகிற இடத்துக்கு பேரு தான் தேவ பிரசன்னம். அவரை நோக்கி பார்த்துட்டா போதும், ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த இடத்துக்கு அவர் வருவாரு. அட்மாஸ்பியரே மாறும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சூழ்நிலை என்ன பாதிக்குது, என்னை சுத்தி மோசமான சூழ்நிலையா இருக்கு, நெருக்கமான சூழ்நிலையா இருக்கு, எல்லாமே என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே மோசமான சூழ்நிலை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, தேவ பிள்ளைங்க சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தோதரா, சூழ்நிலைகள் நம்மை மாற்றுவதல்ல, ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலையை மாற்ற முடியும். நான் ஒரு இடத்துக்கு போனா, நான் நிக்கிற இடத்துல சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். மாறும். அதான் தேவ பிள்ளையினுடைய அழகு. யுத்தகளம், யுத்தகளம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். எல்லாரும் கோலியாத்துக்கு முன்னால பயந்து போய் நிக்கிறாங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். No one can stand against Goliath. கோலியாத்துக்கு முன்னால ஒருத்தரும் நிக்க முடியல.
ஒருத்தரும் நிக்க முடியல. எல்லாருக்கும் பயம், மரண பயம். இந்த கோலியாத்தோட எப்படி நாம யுத்தம் பண்ண போறோம்? இவனை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? பெரிய ராட்சசனா இருக்கிறானே, பெரிய அரக்கனா இருக்கிறானே, இவனை எப்படி நம்ம மேற்கொள்ள போறோம்னு எல்லாருமே கலக்கத்தோடு இருக்கிறாங்க, எல்லாருமே பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒரு தாவீது, ஆடு மேய்க்கிறவன் தான், அற்பமானவன் தான், சிறுவன் தான், இளைஞன் தான், சாதாரணமானவன் தான். ஆனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆண்டவரை துதிக்கிறவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆண்டவரை மகிமைப்படுத்துறவன், எப்பொழுதும் கர்த்தரை பாடுகிறவன் யுத்த களத்துக்கு வந்தான். யுத்த களத்துக்கு வந்தான். அங்க பெரிய கலக்கம்தான், பெரிய பயம்தான், பெரிய அச்சம் தான், பெரிய நடுக்கம் தான், புலம்பல் தான், அழுகை தான், வேதனை தான். ஆனா எப்ப தாவீது யுத்த களத்துக்கு வந்தானோ யுத்த களமே மாறுகிறது, சூழ்நிலை மாறுகிறது, பயம் மாறுகிறது, பதட்டம் மாறுகிறது. தோத்திரம். ராஜாவுக்குள் இருந்த பதட்டம் மாறுது, யுத்த மனிதர்களுக்குள் இருந்த பதட்டம் மாறுது. இவன் சொல்றத பார்த்தா, இவன் பேசுறத பார்த்தா நிச்சயமா கோலியாத்தை இவன் வீழ்த்திடுவான் போலயே. கரடிய கொண்டிருக்கிறானாமே, சிங்கத்தை கொண்டிருக்கிறானாமே, கர்த்தர் இவன் கூட இருக்கிறாராமே. இவன் வந்ததுல இருந்து என்னமோ தெரியல, இந்த அட்மாஸ்பியரா மாறின மாதிரி இருக்கு, இந்த சிச்சுவேஷனே மாறின மாதிரி இருக்கு, சோகம் மாறின மாதிரி இருக்கு, கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கிற மாதிரி இருக்கு, தைரியம் உருவாகிற மாதிரி இருக்கு. கோலியாத்தை வீழ்த்திருவோம் போலயே, அற்புதம் நடந்துரும் போலயே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு தாவீது மாற்றினான். இருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போறவன் அல்ல தேவ மனுஷன், சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகிறவன் அல்ல தேவ மனுஷன். அந்த சூழ்நிலைகளையே மாற்றி அமைக்கிறவன் தேவ மனுஷன். தேவ மனுஷன் எங்கேயோ அங்க அட்மாஸ்பியர் மாறும். இருக்கிறீங்களா? சீசர்கள் படகுல பயணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு காற்று அடிக்குது, பயங்கர புயல், பதறிட்டாங்க, பயந்துட்டாங்க, தண்டு வலிக்க முடியல, எதிர்கரைக்கு போவோமா நம்பிக்கை இல்லை, நிச்சயம் இல்லை, அமிழ்ந்துருவோம் போல, மரிச்சிருவோம் போல, கதை முடிஞ்சிச்சு அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இயேசு அங்க வந்த உடனே காற்றையும் கடலையும் அதட்டினார், சகலமும் அமைதிப்பட்டது. இயேசு அங்க வந்த உடனே சூழ்நிலை என்ன செய்யுது? மாறுது. பயம் மாறுது, பதட்டம் மாறுது, நம்பிக்கை வருது, தைரியம் வருது. எஸ், வர வேண்டியவர் வந்துட்டாரு, நிச்சயமா நம்ம அக்கறையை போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம், திட நம்பிக்கை அவர்களுக்குள்ள வருது. அந்த சூழ்நிலை இயேசுவின் நிமித்தம் அங்கே மாறுகிறது. சூழ்நிலையை கண்டு கலங்குகிறவன் அல்ல தேவ மனுஷன், சூழ்நிலையை கண்டு ஒப்பாரி வைக்கிறவன் அல்ல, சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போறவன் அல்ல, சூழ்நிலையை மாற்றுகிறவன் தேவ மனிதன். ஏசாயா சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவுதான், நீர் மரித்து போக போகிறீர், காரியத்தை ஒழுங்குபடுத்தும், கதை முடிய போகுது, இந்த வியாதி முத்தி போச்சு, ஆண்டவரே சொல்லி அனுப்பிட்டாரு, நீரு சாகத்தான் போறீரு அப்படின்னு சொன்ன உடனே தோத்துறான். அவன் சோர்ந்து போய் 10 பேரை கூப்பிட்டு எனக்கு குழி வெட்டுங்க, தோத்துறான். பொட்டி செய்யறதுக்கு ஆள் அனுப்புங்க, பாட்டு பாடுறதுக்கு எல்லாரையும் வர சொல்லுங்க, இப்பவே எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு, காரியத்தை ஒழுங்குபடுத்த கர்த்தரே சொல்லிட்டாரு. நல்ல பாட்டா ரெடி பண்ணிக்கங்கப்பா, தோத்துறான். ஆமா, மியூசிக் போடுற ஆளை கூப்பிடு, தோத்துறான். இப்ப எல்லாம் எல்லாமே லைவ்ல போதா, தோத்துறான். அவங்களையும் வர சொல்லு, தோத்துறான். ஆமா, எல்லாரையும் வர சொல்லு, தோத்துறான். என்னை சுத்தி எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு எசேக்கியா அதற்கான ஆயத்தத்தை பார்க்கல, தோத்துறான். கேட்ட வார்த்தை, சூழ்நிலை ஆபத்தானதா, அழுகை நிறைந்ததா, அடுத்த நிமிஷம் அவர் சாக போறதா இருந்தா கூட இயேசு ரத்தம் ஜெயம், நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன், இந்த அட்மாஸ்பியரை மாற்றுவேன், நான் தேவனுடைய மனிதன், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், நான் தேவனை நோக்கி பார்க்கிறவன், நான் தேவனை நோக்கி பார்க்கும் போது என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாறும்.
பயத்தின் சூழ்நிலை மாறும், பாவத்தின் சூழ்நிலை மாறும், பதற்றத்தின் சூழ்நிலை மாறும், வியாதியின் சூழ்நிலை மாறும், சகலமும் அங்கே மாறும். நான் கர்த்தரை நோக்கி பார்த்தால். இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில பதட்டமான சூழ்நிலை இருக்கலாம், பயத்தின் சூழ்நிலை இருக்கலாம், மரணத்தின் சூழ்நிலை இருக்கலாம், தடுமாற்றத்தின் சூழ்நிலை இருக்கலாம். உலகம் இப்படி சொல்லிருச்சே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, மனிதர்கள் அப்படி சொல்லிட்டாங்களே, தோத்திரம் இந்த கடன் அடைய முடியாது போல, அடைக்க முடியாது போல, இந்த வீடு கட்ட முடியாது போல, என் பிள்ளை மனம் திரும்ப வாய்ப்பில்லை போல, என் கணவர் மனம் திரும்ப வாய்ப்பில்லை போல, இந்த குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை போல, கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை போல, எல்லாமே எதிர்மறையா இருக்கு, அதனால மாற்றத்துக்கு வாய்ப்பில்லை போல என்பதை போல நீங்க யோசிச்சு இந்த இரவு நேரம் தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். உங்க சூழ்நிலைகள் இந்த இரவு மாற போகிறது, சூழ்நிலைகள் மாற போகிறது, காரியம் மாற போகிறது. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு. எசேக்கியாவின் ஜெபம், தேவ சமூகத்துக்கு எசேக்கியா கொடுத்த முக்கியத்துவம், ஆண்டவரின் சமூகமும் அற்புத விடுதலையும் என்று நான் சொன்னேன். ஆண்டவரின் சமூகமும் அற்புத விடுதலையும். ஆண்டவர் சமூகம் அப்படின்னாலே அது அற்புத சமூகம், அது விடுதலை கொடுக்கிற சமூகம், அது விடுவிக்கிற சமூகம். தோத்திரம். இப்படி நான் சொல்லும் போது ஆமா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா ஒரு ஆமீன் நீங்க சொல்லலாம், கொஞ்சம் சந்தோஷமா கூட சொல்லலாம், சோகத்தை மாத்தி கூட சொல்லலாம். இருக்கிறீங்களா? ஆளுக்கு 50 ரூபா காசு வேணும்னா கூட ஏற்பாடு பண்ணலாம். ஆமீன் சொல்றதுக்கு யோ ஆளுக்கு 50 ரூபா கொடுக்க சொல்லியா, நாங்க வேணா ஆமீன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாசியாட்ட பேசி ஏற்பாடு பண்ணலாம். தோத்திரம். இருக்கிறீங்களா? நானும் பிரசங்கத்தை ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. தோத்திரம். நீங்க ஒரு ஆமீன் சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களே. வாழ்க வளமுடன். உங்க சூழ்நிலை மாறப்போகுது. ஆண்டவரே ஆமீன் சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை வரும்போது யார் அதுக்கு ஆமீன் சொல்றாங்களோ அது அவங்க லைஃப்ல நடக்கும். இல்ல நான் பொறுமையா சொல்றேன் அப்படின்னா பொறுமையா நடக்கும். சொல்லவே மாட்டேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. பிரசங்க காதுல மட்டும்தான் விழுகும், அது நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமீன் சொன்னா அடுத்த நொடியே நடக்கும். உங்க சூழ்நிலை மாறப்போகுது. ஆண்டவர் சமூகத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா, இந்த இரவு நேரம் எல்லா சூழ்நிலையும் மாறப்போகுது. சோகத்தின் சூழ்நிலை, பயத்தின் சூழ்நிலை, பதட்டத்தின் சூழ்நிலை, வியாதியின் சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை, மரணத்தின் சூழ்நிலை, சகலத்துக்கும் இந்த இரவு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எசேக்கியா வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையை எசேக்கியாவே மாற்றினார். ஒரு ஜெபிக்கிற மனிதன், ஒரு விண்ணப்பிக்கிற மனிதன், ஒரு தேவனை நோக்கி பார்க்கிற மனிதன், தோத்திரம், தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதன், ஆமா சூழ்நிலைய மாற்றுவான். சூழ்நிலைய மாற்றுவான். பாருங்க, இங்க எசேக்கியாவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ பொழைக்க மாட்டியா, வியாதி முத்தி போச்சியா, நீ சாக போறியா, இதை சொல்லி அனுப்புனதே கர்த்தரியா அப்படின்னு சொல்றான். அப்ப எசேக்கியா என்ன செஞ்சிருக்கலாம்? தோத்திரம். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு, கர்த்தரே நான் சாக போறேன்னு சொல்லிட்டாரு, வாங்க கடைசியா உங்களை ஒரு முறை என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால எல்லாரையுமே வர சொல்லியிருப்பாரு. தோத்திரம். அந்த 7வது அந்த 13வது எல்லாத்தையுமே வர சொல்லு, நான் எல்லாத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறேன், ஏன்னா சாக போறேன், கடைசி ஆசை எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். இல்லைன்னா எனக்கு பிறகு ராஜாவா இவனை ஏற்படுத்துங்க, சீட்ல சிங்காசனத்துல இவனை உட்கார வைங்க அப்படின்னு எசேக்கியா குமாரர்களை கூப்பிட்டு யாராயிலும் ஒருத்தனை ராஜாவாக்குறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். இருக்கிறீங்களா? சொத்து பத்தெல்லாம் யார் யார் பேருக்கு எப்படி எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி அவர் யோசிச்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட யோசிச்சிருக்கலாம், யோ நான் சாக போறேன்னு சொல்லிட்டேயா தீர்க்கதரிசி, நீயே எனக்காக என்ன செய்ய, ஜோமனியா, முட்டி போடியா, எனக்காக தோத்திரம் பண்ணியா, எனக்காக அழியா, கர்த்தரை நோக்கி ஜோமனியா, நீ வாட்டுக்கு சாக போறேன்னு சொல்லிட்டு போலாம்னா வாக்க உன்னை விடமாட்டேன், ஜோமனியா
யாரங்கே? மந்திரியாரே, எல்லோரையும் வர சொல்லுங்கள். அரண்மனையில் வேலை செய்கிற அனைவரும் அடுத்த 5 நிமிடத்தில் இங்கே வந்தாக வேண்டும். வந்தார்களா? வந்தார்களா? எல்லோரும் என் படுக்கையை சுற்றிலும் முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள், தோத்திரம் சொல்லுங்கள், தோத்திரம் சொல்லுங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நான் மரிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. தோத்திரம், எனக்காக ஜெபிப்பது மட்டும்தான் வேலை. எல்லோரும் முழங்கால் படியுங்கள், எல்லோரும் தோத்திரம் பண்ணுங்கள். இந்த கட்டில சுத்தி மெழுகுத்தி கொளுத்தி வைப்பாரு, அதே மாதிரி எல்லாரும் என்னை சுத்தி முழங்கால போட்டு தோத்திரம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இருக்கிறீங்களா? இது எதையுமே எசேக்கியா செய்யலங்க. தோத்திரம், அவன் செஞ்ச ஒண்ணே ஒண்ணு, சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்தான். சுவர்புறமா திரும்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை யாரும் பார்க்க வேணாம், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். என்ன ஆமேன காணோம்? என்னையும் யாரும் பார்க்க வேணாம், நானும் யாரையும் பார்க்க மாட்டேன். ஒரே ஒருத்தர் கர்த்தர் சர்வ வல்லவர், அவரை மட்டும் பார்ப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா சொன்ன உடனே சாக போறாருன்னு சொன்ன உடனே பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஓடியாந்துருக்கும். அத்தானு அத்தானு அத்தானு, ஐ லவ் யூ, சொத்தரும் எங்களை விட்டுட்டா போறிய, சாக போறிய, ஐயோ ஐயோ ஐயோன்னு இருக்கும். தோத்திரம், ஓடி போயிரு. தோத்திரம், ஒருத்தர் மூஞ்சிய நானும் பார்க்க கூடாது, ஒருத்தரும் ஏன் மூஞ்சிய என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. போயிரு அந்த பக்கம். நான் பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்ப்பேன். நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில தோக்க வேண்டியது எல்லாம் தோக்கும். நம்ம நிறைய டைம் நினைக்கிறோம், என்ன பார்க்க அவங்க வரமாட்டாங்க, என்ன பார்க்க இவங்க வரமாட்டாங்க, எங்க பாஸ்டர் என்ன பார்க்க வரமாட்டாரு, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு சோகமா போஸ்ட் கொடுத்துட்டு சில ஆள்லாம் சீக்கிரமாவே செத்து போயிருது. தோத்தரம். ஹலோ, மனுஷன் நம்மளை பார்க்கறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல, நாமளும் மனுஷனை பார்க்கறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. இங்க எசேக்கியா, நான் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். நான் தீர்க்கதரிசியை பார்க்கணும், செபிக்கிற கூட்டத்தை பார்க்கணும், எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என் ஆண்டவரை பார்க்கறதுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை இல்ல. யார் வழியாகவோ நான் அவரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நானே என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் பார்ப்பேன். என் ஆண்டவர் அவரு, என் தகப்பன் அவரு, என் தேவன் அவரு, நான் அவர் பிள்ளை. அவரை நான் நெருங்குவதற்கு தடை ஏதும் இல்லை. இருக்கிறீங்களா? குறுக்க ஒரு ஆள் வேணும் அவசியம் இல்லை. எனக்காக இவங்க ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்ல, எனக்காக அவங்க ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்ல. நானே ஆண்டவரை பார்த்துட்டு போறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்ல தோத்திரம், இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பெற்றோர் நல்ல ஆவிக்குரியவர்கள். தோத்திரம், அவங்க கிட்ட நான் வளர்ந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். சின்ன விஷயம் கேட்டாலும் எங்க அப்பா சொல்லுவாரு, ஆண்டவரை பாருப்பா, ஆண்டவர்கிட்ட கேளுப்பா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுப்பா. ஒரு சட்டை வேணும்பா அப்படின்னு கேட்டா, எனக்கும் ஒரு சட்டை வேணும்பா, சேர்த்து ஜெபம் பண்ணுப்பா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன கேட்டாலும், ஒரு பேனா கேட்டாலும் சரி, பென்சில் கேட்டாலும் சரி, தோத்திரம், ஆண்டவரை பாரு, இல்லைன்னா எனக்கும் வேணும் சேர்த்து பாரு, சேர்த்து கேளு, இப்படியே சொல்லுவாரு. சொல்லிவிட்டு சும்மாவும் இருக்க மாட்டாரு. நான் ஜெபம் பண்றேனான்னு வேற ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாரு. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல தோத்திரம் ரொம்ப கஷ்டம். சில சமயம் வயிறு பசிக்கும். அப்பா பசிக்குதுமே, 23ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு படுத்துக்க மக்களே, நல்லா இருக்கடா கதை. சோறு கேட்டா 23ஆம் சங்கீதத்துல படிக்க சொல்றாரு அப்படின்னு. இதுல வேற நான் படிக்கிறேன், நான் வேற கதவுல காதை வச்சு கேட்பாரு. நான் எனக்காக படிக்கிறேனோ இல்லையோ, அவருக்காகவே டென்ஷனா படிப்பேன். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், தோத்திரம், பொல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் அப்படின்னு படிப்பேன். ஏன்னா இவர் காதுல உழணும்ல, அதுக்காக வேண்டிய படிக்கிறது. தோத்திரம், இருக்கிறீங்களா? இப்படி சின்ன விஷயத்துக்கும் போய் ஆண்டவரை பாரு, ஆண்டவரை பாரும்பாரு. பாத்தீங்கன்னா நான் 10 மணிக்கு பகல்ல போய் ஜெபம் பண்ணிருப்பேன், ஒரு 12 மணிக்கு ஒரு அம்மா தூக்குவாளியோட வரும். தோத்திரம்,
இல்லைன்னா யாராகிலும் பழம் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை ஏதாகிலும் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆத்தாடி நம்ம ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரா, நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரா. பாருங்க, எங்க அப்பா போய் ஜெபம் பண்ணும் பாரு, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளில வருவேன். மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாகிலும் ஒண்ணு நடந்திருக்கும், ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும், யாராவது ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. அது எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணுச்சு, எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை வளர்த்துச்சு. என் கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நம்ப வச்சுச்சு. அப்புறம் ஒரு முடிவு பண்ணேன், எதுக்குடா ஒவ்வொன்றுக்கும் போய் நம்ம இவர்கிட்ட கேட்கணும். யாரு? எங்க அப்பாட்ட. கேட்டா நீ போய் ஜெபம் பண்ணும் பாரு, கேட்டா நீ ஆண்டவரை போய் பாரும்பாரு. அப்புறம் நம்ம அவரை போய் பார்த்ததுக்கு பிறகுதான் காரியம் நடக்குது. தோத்துறோம். அதுக்கு நம்ம டைரக்டாவே அவரை போய் பார்த்துட்டா, அவரையே பார்த்துட்டா, அவர்கிட்டயே ஜெபம் பண்ணிட்டா அப்படின்னு எங்க அப்பாவை பார்க்கறத நிறுத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எங்க அப்பாவை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நான் பலிபீடத்திலிருந்து மைக்க பிடிச்சு சொல்றேன், இத்தனை வருஷம் ஊழியத்துல என்னுடைய சின்ன தேவையோ பெரிய தேவையோ எந்த தேவையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் நான் பார்த்ததில்லை. என் ஊழியத்துல எத்தனையோ பெரிய பெரிய தேவைகள் வந்திருக்கு, ஆனா 10 பைசா நான் இதுவரைக்கும் ஊழியத்துல கடன் வாங்கினதில்லை. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு முன்னால நின்னதும் இல்லை, என் மைண்ட்ல கூட யோசிச்சதும் இல்லை. ஏன்னா நான் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறேன், சர்வ சக்தி உள்ளவரின் பிள்ளை நான். வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர் என் கர்த்தர். என் தேவைகளை சந்திக்க முடியாத இயலாத ஒருத்தரை நான் ஆராதிக்கல. அவர் நாமம் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். இருக்கீங்களா? அவரின் விண்ணப்பத்தை கேட்பார், அவரின் கண்ணீரை காண்பார். நான் விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளை கூட கணக்குல துருத்தியில வைத்திருக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். மனுஷன் என்ன பார்க்கல, மச்சான் என்ன பார்க்கல. நான் என்ன சொல்றேன், நம்மளை பார்க்காத மூஞ்சிகளை நம்ம என்னத்துக்கு பார்க்கணும்ன்றேன். நம்ம பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம பலவீனம் என்ன தெரியுமா? மச்சான் நம்மளை பார்க்க மாட்டான், சொந்தக்காரன் நம்மளை பார்க்க மாட்டான், கூட பிறந்தவன் பார்க்க மாட்டான், ஆனா அவனையே பார்த்துக்கிட்டு இருப்போம். தோத்துரு பார்க்க மாட்டானே, பார்க்க மாட்டானே, கண்டுக்க மாட்டானே, விசாரிக்க மாட்டானே, உதவி செய்ய மாட்டானே, அப்படியே போயிடுறானே, இப்படியே போயிடுறானே, பார்க்காத மாதிரி போயிடுறானே. அப்பெல்லாம் நான் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன். இன்னைக்கு என் நினைப்புல, அவன் நினைப்புலயே நான் இல்லையா, என்னை கண்டுக்கிறவே மாட்டானே அப்படின்னு அவனையே நினைச்சுக்கிட்டு, அவளையே நினைச்சுக்கிட்டு, ஒரு நாள்ல 24 மணி நேரம்னா முக்காவாசி நேரம் இவங்களையே நினைச்சுக்கிட்டே ஓடி போயிருது. ஆனா அவரு நம்ம பக்கத்துல இருந்து தோத்திரம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர் நம்ம பக்கத்திலே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். நம்ம கண்ணீர் துளிகளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சோகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, தேவையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கூட உற்று பார்க்கிற கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை கூட உற்று பார்க்கிற கர்த்தர். எப்படி 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 நம்மளை பார்க்காத ஆளுகளை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவரை பார்க்க மாட்டோம். நம்மளெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறார் பாரு, அவரை சொல்லணும். அல்லையா சொல்லுங்க. அப்பா ஒரு நிமிஷம் கூட நம்மளை பார்க்க மாட்டான், அவனையே பார்த்துக்கிட்டு இருப்போம், அவனை பற்றியே யோசிப்போம். ஆனா ஒரு நிமிஷம் கூட விடாம நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப கூட அம்மா உறங்குறா, அதையும் பார்க்கிறாரு. அல்லையா சொல்லுங்க. அதுலயும் முன்னால உட்காந்துட்டு உறங்குறா. அல்லையா சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன்னா நானே பார்த்துட்டேங்கும் போது அவரு பார்க்காமையா இருப்பாரு. பாரு, என் புள்ள உசுரை கொடுத்து கத்துறான், முன்னாடி உட்காந்துக்கிட்டு உறங்குறத அப்படின்னு அவர் பார்ப்பார். நீ உறங்கினாலும் பார்ப்பார், அவர் உறங்காம பார்ப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல. அப்ப நம்மளை பார்க்காதவனை பார்க்கிறோம், பார்க்கிறவரை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு மாத்துவோம், அவரை மட்டும் பார்ப்போம், அவர் சமூகத்தை மட்டும் பார்ப்போம், அவர் நிழலுக்கு கீழே மட்டும் வருவோம்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, ஒத்தாசை, ஒத்தாசை. அவரை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நானே என் சூழ்நிலையை மாத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்த சூழ்நிலையை மாத்துவேன். தோத்துறான். பார்க்க வேண்டியவரை மட்டும் நீ பார்த்தேன்னா உன் சூழ்நிலையை நீயே சொல்லுக்கா. அல்லேலூயாவா. மாற்றுவோம். ஏசாயா, நான் ஒன்ன பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. வார்த்தையை சொன்னேல, இடத்த காலி பண்ணு, செத்து போயிருவேனா நானு? இடத்த காலி பண்ணு சொல்லிட்டீல, உன் மேட்ரு முடிஞ்சுல, இடத்த காலி பண்ணு. காணிக்க கொடுத்தானோ கொடுக்கலையோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லியிருந்தா காணிக்காவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். சாக போறவன் சொன்னவனுக்கு என்னத்துக்கு காணிக்க? ஏசாயா பதறிக்கிட்டே போயிருந்திருப்பான். ஆத்தாடி காணிக்க கூட கொடுக்காம அனுப்பிச்சிட்டானடான்னு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ போப்பா, நீ போப்பா, நீ சொல்லிட்டீல, நீ இடத்த காலி பண்ணு. நான் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒருத்தரை தெரியும், நான் ஒருவரை அறிவேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவர் கண்ணீரை காண்கிறவர், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. எசேக்கியாவின் ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்தில் எசேக்கியா பண்ண ஜெபம் அற்புதமான ஒரு விடுதலைய, அற்புதமான ஒரு பதில அவனுக்கு கொண்டு வந்தது. 4 விதமா எசேக்கியாவின் ஜெபத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்னால நான் பிரசங்கிக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்கிற அனுபவம், அதான் ஜெபம். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம், அதான் ஜெபம். ஆண்டவற்றை விண்ணப்பிக்கிற அனுபவம், அதான் ஜெபம். உறவாடுகிற அனுபவம் ஜெபம். நம்முடைய தேவைகளை அவருக்கு சொல்லுகிற அனுபவம் ஜெபம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தங்களை ஏற்காத ஜெபம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஸ்தோத்திரம். ஆமா, நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணுமோ? கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சரி சரி, ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட் எனக்கு உதவி செய்யும். இந்த வருத்தங்களை ஏற்காமல் நான் பிரசங்கித்தால் தான் பிரசங்கிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமா, உங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா எங்களுக்கு வருத்தம் வரும். ஸ்தோத்திரம். பிரசங்கிக்கிறவங்களுக்கு, யாருக்குடா பேசுறோம்? டியூப்லைட்டுக்கா, மாங்காய் மரத்துக்கா, மாங்காய் மரத்துல தொங்குற மாங்காக்களுக்கா? ஸ்தோத்திரம். முன்னால நிக்கிற இந்த ஸ்டாண்டுக்கா, எதுக்கு பேசுறோம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு பேசும்போது அவர்கள் மனிதர்களா இருந்தா, வார்த்தையை கேட்கிறவங்க மனிதர்களா இருந்தா, யோ நாங்க மனுஷங்க தாயா அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காகிலும் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப நமக்கு நம்பிக்கை வரும், ஆத்தாடி மனுஷங்க தான்டா ஸ்தோத்திரம் அப்படின்னு. இருக்கீங்களா? நான் என் பிரசங்கத்துல சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப சொல்றேன். கர்த்தர் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா அவனுக்கு ஆமேன் வரும். மனுஷனா இருந்தா, மனுஷனா இருந்தா, இல்லைன்னா விட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸ்தோத்திரம். அவன் மனுஷனா இருந்தா ஆமேன் என்ன செய்யும்? வரும் சார். ஒரு சிலர் என்னை பார்க்கறத பார்த்தா முதல் பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கும் போல. வருத்தங்களை ஏற்காத ஜெபம், அதுதான் எசேக்கியாவின் ஜெபம். சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்? வருத்தங்களை, வருத்தங்களை ஏற்காத, மனதளவுல கூட, சிந்தை அளவுல கூட, தோத்திரம், ஏற்காத. ஐ வாண்ட், தோத்திரம், ஆமீன், டேக் இட். அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதை நான் ஏற்க மாட்டேன். தோத்திரம். எனக்கு அது வேணாம். I want to reject it. அதை நான் ரிஜெக்ட் பண்ண விரும்புறேன், அதை நான் எதிர்க்க விரும்புறேன், தூக்கி எறிய விரும்புறேன். அவன்தான் ஒரிஜினல் ஜெப வீரன். அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தங்களை ஏற்காத ஜெபம், ஏற்காத ஜெபம். ஸ்தோத்திரம். இரண்டாவது, வல்லவரை மட்டும் நோக்கும் ஜெபம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. வல்லவரை, சத்தமா சத்தமா சொல்லுங்கக்கா. வல்லவரை மட்டும். There is no other option. There is no
அதர் ஆப்ஷன். வேற ஆப்ஷனுக்கு இடம் இல்ல. ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்தை நேசிக்கிறவன், தேவனுடைய பிள்ளை 10ஓட 1 11 தேவ சமூகத்தை அவன் வைக்க மாட்டான். மச்சானை பார்ப்பேன், மாமனை பார்ப்பேன், சித்தப்பனை பார்ப்பேன், அதோட சேர்த்து இயேசுநாதரையும் பார்ப்பேன். அங்க போவேன், இங்க போவேன், அவன்கிட்ட கேட்பேன், இவன்கிட்ட கேட்பேன், அதோட சேர்ந்து இயேசுநாதர்ட்டையும் கேட்பேன். தோத்துறான். ஜெபம் எனக்கு பல ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன். அது இல்ல, அது இல்ல. உண்மையான ஜெபம் எது தெரியுமா? தேவ சமூகத்தை கனம் பண்றவன் யாரு தெரியுமா? தோத்துறான். அவர் முகத்தை மட்டும்தான் பாப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. வல்லவரை மட்டும் நோக்கும் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, வார்த்தையானவரை அசைக்கும் ஜெபம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. வார்த்தையானவரை. யாரு வார்த்தையானவரு? ஆண்டவர். அவர்தான் வார்த்தை. ஆதியிலே தேவன் வானத்துல தோத்துறான். ஆதியிலே அவன் சோத்துறான். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இயேசு. தேவன் தான் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையானவரே, வார்த்தையை தந்தவரையே தோத்திரம், வார்த்தையை பேசுகிறவரையே, வார்த்தையை கொடுத்தவரையே அசைக்க பண்ணுகிற, அசைய பண்ணுகிற ஒரு ஜெபம். அது எசேக்கியாவின் ஜெபம். அது அற்புதங்களை கொண்டு வருகிற ஜெபம். அது ஆண்டவர் சமூகத்தை அசைக்கிற ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது, வாழ்க்கையை முன்னிறுத்துகிற ஜெபம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. வாழ்க்கைய ஜெபிக்கிறவன் வார்த்தையை முன்னிறுத்த மாட்டான். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். வார்த்தை ஜாலங்கள்ல ஜெபிச்சா இயேசுநாதர் உருகிருவாருன்னு நினைக்கிறோம். தோத்திரம். அப்படியே இலக்கண நயத்தோட ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு, சர்வ வல்லவரே, யெகோவா ஈரே, நீரே, அல்வா, ஒமேகா, ஆதி, அந்தம், ஆடாடா டாடாடா டுடுடுடுனா அவர் பயந்து நடுங்கி, ஆத்தாடி என்ன கிராமட்டிக்கா கிளப்புதுரா. தோத்துறா. என்ன பிரேயர் பாயிண்ட், என்ன சொல்லுதுரா. இங்க தமிழ்ல இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கா? அப்படிலாம் பயந்து அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் வார்த்தை இரண்டாவது, என் வாழ்க்கை முதலாவது. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் இரண்டாவது, ஜெபிக்கிற மனிதன் முதலாவது. என்ன வச்சுதான் என் ஜெபத்துக்கு பதிலே ஒழிய ஜெபத்தை வச்சு எனக்கு பதில் இல்லை. தோத்துறான். புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பேசுறேன்னு தெரியல. அந்த பாயிண்ட் வரும்போது பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை வச்சு எனக்கு பதில் அல்ல, என்ன வச்சுதான் ஜெபத்துக்கு பதில். ஆமென். சரி, 4 காரியம். ஸ்தோத்திரம். நான் வேக வேகமா பேசி ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம் என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன ஜெபம்? எசேக்கியாவின் ஜெபம் வருத்தங்களை ஏற்காத ஜெபம். நீங்க பாருங்க, 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல இவர் மரணத்திற்கு ஏதுவா வியாதிப்பட்டிருக்கிறார் எசேக்கியா. தீர்க்கதரிசி வர்றாரு. தோத்திரம். நீர் வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். நீர் சாக போறீரு அப்படின்னு தேவனே சொல்லிட்டாரு அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். நல்லா கவனிக்கணும். மருத்துவர் சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லலைங்க. ஏதோ ஒரு மனுஷன் சொல்லி அனுப்புனாருன்னு சொல்லலைங்க. சொல்லி அனுப்புனது யாருங்க? சர்வ வல்லமை உள்ளவருங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுங்களாங்க? ஏதாவது பொருத்தனையோட வந்திருக்கிறீங்களாங்க? இந்த முதல் நாள் கூட்டத்திலே 2ஆம் நாள் கூட்டத்திலையும் ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது நம்ம ஆமேனே சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஏதாகிலும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொருத்தனை எடுத்தீங்களா? சோத்தரா. நானும் ஒரு பொருத்தனையோட தான் வந்திருக்கிறேன். உங்களை எப்படி ஆகிலும் ஆமேன்னு சொல்ல வச்சிடணும்னு இருக்கிறீங்களா? கொஞ்சம் கூடமாட வாங்க. ஏன் இப்படி வில்லத்தனமாவே உட்கார்ந்துருக்கிறீங்க? தோத்தரா. நான் தான். அடுத்த வருஷம் கூப்பிடாதீங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா கண்டிப்பா வரமாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் நான் மாட்டியிருக்கிறேன். தோத்திரம். அதனால நான் பேசுறத கேளுங்க. எனக்கு வார்த்தையை தவிர வேற ஒன்றும் வராது. நம்பி ஆமேன்னு சொல்லலாம். இருக்கீங்களா? எனக்கு குழப்பவும் தெரியாது, உங்களுக்கு புரியாத மாதிரி பேசவும் தெரியாது. ஆமேனா? சரி. மச்சா சொல்லலங்க, மாமா சொல்லலங்க, மருத்துவர் சொல்லலங்க, சர்வ வல்லவர் சொல்லி இருக்கிறாரு நீ சாக போறேன்னு. ஆனா இங்க எசேக்கியா
2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் சுவர் புறமா திரும்பி என்ன செய்றாரு? ஜெபிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க 1000 சொல்லுங்க, தோத்திரம் உங்க வார்த்தை தான், நீங்க சொன்னதுதான். ஆனா அது நான் தோத்திரம் பாதிக்கிற மாதிரி, நான் சாகிற மாதிரி, என் ஜீவனே போகிற மாதிரில வந்திருக்கு. தோத்திரம் நான் இப்ப சாக விரும்பல, நான் இப்ப மரிக்க விரும்பல, நான் உயிர் வாழ விரும்புறேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஊரு உலகம், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த எசேக்கியாவை பற்றி, இந்த ராஜாவை பற்றி சபைகள் பேசும், ஊழியக்காரங்க பேசுவாங்க. தோத்திரம் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எந்த சூழ்நிலையில ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் தேவன் என்று என் மூலம் உங்க நாமம் மகிமைப்பட்டே ஆகணும். அதனால இந்த வருத்தமான செய்திய நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல. அல்லேலூயா சொல்லுங்க. பொதுவாவே prayer spirit is the spirit of resistance. ஜெப ஆவினாலே எதிர்க்கிற ஆவி. ஆமென் சொன்னவங்களுக்கு நன்றி. ஜெப ஆவினாலே. இப்போ எதுக்கு ஜெபம் பண்றோம்? கடன் மாறணும்னு ஜெபிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நான் கடனோட வாழ விரும்பல, அந்த கடன் ஆவியை நான் என்ன செய்யறேன்? எதிர்க்கிறேன். வியாதி மாறணும்னு ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வியாதியோட சாக விரும்பல, அந்த வியாதி என்ன செய்யறேன்? எதிர்க்கிறேன். சரிதானா? ஆமேனா? அப்ப ஜெபம்னாலே நமக்கு விரோதமான ஒன்றை ஏதோ ஒரு கோணத்துல நம்ம என்ன செய்யறோம்? எதிர்க்கிறோம். ஆத்துமா வேணும்னு ஜெபிக்கிறோம், நம்ம தெருவு பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஈஸியா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? இல்ல. ஏன்னா அவங்க பலவானுடைய கரத்துக்குள்ள இருக்கிறாங்க. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் ஜனங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஜனங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாவத்தை சாபத்தை விதைச்சு அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள சத்துரு முடக்கி வச்சிருக்கிறான். அப்ப அந்த சத்துருவை எதிர்க்காம, அந்த பலவான கட்டாம, அந்த பலவான வீழ்த்தாம, அந்த பலவான ஜெயிக்காம ஆத்துமாக்களை கொள்ளையிட நம்மளால முடியாது. அப்ப ஆத்துமா வேணும்னு ஜெபிக்கிறோம், சபை வளரணும்னு ஜெபிக்கிறோம், சபை பெருகணும்னு ஜெபிக்கிறோம், கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம்னா நம்ம பிசாசையும் பிசாசுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய வல்லமையும் என்ன செய்கிறோம்? எதிர்க்கிறோம். இருக்கீங்களா? நீ யாரியா டாக்டரு நான் சாவேன்னு சொல்றதுக்கு, முடிஞ்சிரும்னு சொல்றதுக்கு, இந்த வியாதி முத்தி போச்சுன்னு சொல்றதுக்கு? முத்தி போனது உண்மையா இருக்கலாம், சாக போறது கூட உண்மையா இருக்கலாம், டாக்டர் சொல்றதே உண்மையா இருக்கலாம், உண்மைதான் சொல்றாரு. ஆனா இயேசு ரத்தம் ஜெயம், அத நான் ஏற்க போறது இல்ல, அந்த கருத்தை நான் ஏற்க போறது இல்ல. ஏன்னா தோத்திரம் அந்த கருத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒருத்தர் என் தேவன், நான் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் அத்தனை வல்லமை உடைய தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நான் என்னுடைய வருத்தத்தை ஏற்க போறது இல்லை. ஆனா நாம் என்ன பண்றோம்? வருத்தத்தோடையே தான் வாழ்றோம். இப்பவும் பாருங்களேன், ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். தோத்திரம் எல்லாரும் முகமும் எனக்கு தெரியல, அதுக்காக தோத்திரம். இங்க லைட் எங்கிட்டாம அடிச்சு விட்டுருக்காங்களா, ஆனால என் முகம் பிரைட்டா இருக்கும் போல, உங்களுக்கு வெளிச்சம் சரியா வரானால முகம் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்ணு மூடி இருக்கா திறந்திருக்கா அப்படின்னு கூட இங்கிருந்து தெரியல. ஒரு சில முகங்கள் தெரியுது, அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஒரு சில முகத்தை நான் பார்க்கிறேன், கொஞ்சம் கூட அந்த முகம் இப்படி விரியலைங்க. ஸ்தோத்திரம். அந்த சுருங்கின மாதிரி நான் பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது பார்த்தேன் பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் தாண்டி 40 நிமிஷம்லாம் தாண்டி போயிருச்சு நினைக்கிறேன். அப்படியே நான் மாறிடுவேனா? நான் ஆமீன் சொல்லிடுவேனா? என் முகத்தை தான் நான் மாத்திடுவேனா? அம்புட்டு பேரல் ஒலி போட்டாலுமே மாறாது.
அவ்வளவு மாவை படத்தை பூசினாலுமே மாறாது. நீ பேசினா மாறிடுமா? இங்க பேசிரு பாப்போம். பேசிடுவேன் நீ, தோத்துறான். இதுல நாளைக்கு வர உனக்கு பிரசங்கமா? தோத்துறான். நீ பேசுற, அது என் முகத்தை பார்த்து உனக்கு பாயிண்ட் வரும், நீ பிரசங்கம் பண்ணிடுவ. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியாம போச்சு, முறைக்கிறவங்களை பார்த்தா தான் எனக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் வரும். அல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன ஒரு சைஸா பார்த்தா தான் விரு 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 விருங்கும். அவங்களுக்குன்னே அடிச்சு பேசுற மாதிரியே பேசி அடிச்சு பேசிடுவேன். என்ன பேச்ச காண ஆளுகளை பாரு. சில ஆளுக வருத்தமாவே இருக்கிறது, சோகமாவே இருக்கிறது. 1000 பிரசங்கம் கேட்டாலும் அப்படித்தான் இருப்பேன். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, வருத்தமா இருந்தா இயேசுநாதர் சீக்கிரம் ஆசீர்வச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி சோக முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணி, மகளே டச் பவர், செத்து போச்சு, அதை பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்காங்க. இல்ல சாமி, நம்ம செத்து போனவரை ஆராதிக்கல சாமி. மரித்தார் தான் ஒரு தரம், எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், என் சாபங்களின் வியாதிகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு மரித்தார். ஆனா 3ஆம் நாள் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஜீவிக்கிறவர் ஆராதிக்கிறோம். பிள்ளை சோகமா இருந்தா அதை பார்க்க நமக்கு நிம்மதியா இருக்கும் நினைக்க, எப்ப பாரு என்னடா சோகமாவே இருக்க. சோத்தை திங்காம இருந்தா கூட பரவாயில்ல, தட்டு கணக்குல திங்கிற, வச்சது ஒன்னையும் காணும், அம்புட்டும் காலி வந்துட்ட, எங்க போச்சுனே தெரியல. ஆனாலும் மூஞ்சிய பாரு. அது எங்க ஊர்ல சொல்லுவாங்க முகர கட்ட, அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன கூட அப்படி திட்டிருக்காங்க. தோத்திரம், முகரைய பாரு, மூஞ்சிய பாரு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, என்ன நடந்துருச்சுன்னு அப்படி இருக்கீங்களா? பொண்டாட்டியை பார்த்து புருஷன் சொல்றதும், புருஷனை பார்த்து பொண்டாட்டி சொல்றதும், பிள்ளைகளை பார்த்து பெத்தவங்க சொல்றதும் இயல்பு தானே. கணம் கோற்றார் அவர்களே, சில சமயம் அந்த பிள்ளை கேட்கறத வாங்கி கொடுக்க நமக்கு வழியே இருக்காது. நான் தான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிறல்ல, மூஞ்சிய கொஞ்சம் நல்லா தான் வையேன் நம்ம சொல்றது. இன்னைக்கு பணம் இல்லதான், இன்னைக்கு காசு இல்லதான், அடுத்த மாசம் உனக்கு தர்றேன்னு சொல்லி இருக்கிறல்ல, அப்ப கொஞ்சம் முகத்தை மாத்த அப்படின்றோம். அடுத்த மாசம் வாங்கி கொடுக்க போற நாமளே இன்னைக்கு அவன் கேட்கறத வாங்கி கொடுக்க வக்கும் வழியும் இல்லாத நாமளே அவன் வருத்தமா சோகமா இருக்கிறத தாங்கிக்க முடியலன்னா, ஏசரத்தன் ஜெயம், வானத்தின் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தி உள்ளவர், அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்றுள்ள ஆகாரத்தை நித்தமும் நமக்கு கொடுக்கிற தேவன், காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன், புது எண்ணெயினால் புதிய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இருக்கீங்களா? அவருக்கு எப்படி இருக்கும்? சோகமா உட்கார்ந்து இருந்தா, வருத்தமா உட்கார்ந்து இருந்தா, டாக்டர் சொன்னாரா? சொல்லிட்டு போட்டும் போ. மச்சான் சொன்னானா? சொல்லிட்டு போட்டும் போ. என் சமூகத்துல வந்து நில்லை, நீதான் சூழ்நிலையை மாத்துற ஆள்னு சொல்றேன் நானு. உன்னால சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். எலியாவின் சோகம் அவருடைய பல வருஷ ஊழியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, 1 ராஜாக்கள் 17, 18 2 அதிகாரங்கள்ல 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சவர் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் பெருமழைய இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் தான். சாரிபாத்து விதவை வீட்டுல பஞ்ச காலத்துல மாவும் எண்ணெயும் குறையாம அற்புதத்துக்கு காரணமானவர் தான். செத்து போன சாரிபாத்தின் பிள்ளைய உயிரோட எழுப்பிடவர் தான். வானத்திலிருந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்னால அக்னிய இறங்க வச்சவர் தான். அவ்வளோ பெரிய மனுஷன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல எசபேல் ஒண்ணு சொல்லிட்டான்னு சோர்ந்துட்டாரு, சோகமாயிட்டாரு, வருத்தமாயிட்டாரு, சூரச்செடி கீழே போய் உட்கார்ந்துட்டாரு. இருக்கீங்களா? ஆண்டவர் விட்டாரா? நீ சோர்ந்து போயிட்டங்கிறதுனால செத்து போ, செத்து தொலை போ அப்படின்னு விட்டாரா? இல்ல, ஒரு தூதனை அனுப்புனாரு.
தலைமாட்டுல தண்ணியை கொண்டு வந்து வச்சாரு. தழல்ல சுடப்பட்ட அடைய கொண்டு வந்து கொடுத்தாரு. தட்டி எழுப்புற தூதனை அனுப்புனாரு. நான் இப்படி சொல்லுவேன், ஒரு எலியாவை எழுப்புறதுக்கு தலைமாட்டுல தண்ணி, தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புற தூதன். ஒரு 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 எலியாவை, ஒரு தீர்க்கதரிசிய, ஒரு தேவ மனுஷனை, சோர்ந்து போன ஒருத்தனை, மூஞ்சிய மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்ட ஒருத்தனை எழுப்புறதுக்கு தலைமாட்டுக்கே தண்ணி, ஓடி போய் குடிக்க வேணாம், அங்கனே தண்ணி. தழலில் சுடப்பட்ட சுட சுட அட அட சுட சுட ஆறி கொடுக்க கூடாதான் பிள்ளைக்கு. எம்பிட்டு நல்ல ஆண்டவர் பாத்தியா, இங்க ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. வாழ்க தோத்திரம். உங்க பாஸ்டரையாவும் வாழ்க. அல்ல சொல்லுங்க. அப்பா எப்படி உங்களை சமாளிக்கிறாருன்னு தெரியல. தோத்திரம். ஒருவேளை அவரு பழகிட்டாரா, நீங்க பழகிட்டீங்களான்னு தெரியல. நான் பழகவும் மாட்டேன். தோத்திரம். இருக்கீங்களா? சோர்ந்து போன ஒரு எலியாவை அனுப்ப எழுப்ப தலைமாட்டுக்கு தண்ணீர், தழல்ல சுடப்பட்ட அடை, இது பத்தாதுன்னு தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூதன். 7ஆம் வசனத்துல மறுபடியும் 2ஆம் விசையும் வந்து, மறுபடியும் ஒரு விசை வந்து தூதனை அனுப்பி போஜனத்தை கொடுத்து போஜனம் பண்ணு. ஒரு நாள் 2 நாள் இல்ல. தோத்துறான். உன்னை எழுப்புறதுக்கு ஒவ்வொரு நாளும் வருவாரு, ஒவ்வொரு நிமிஷமும் வருவாரு. போஜனத்தை தருவாரு, வார்த்தையை தருவாரு, அபிஷேகங்கிற தண்ணிய தருவாரு, தேவ மனுஷங்கிற தூதனை அனுப்புவாரு. வருத்தம் உன்னை கொன்னுடும், சோகம் உன்னை கொன்னுடும், உலகத்தின் சத்தம் உன்னை கொன்னுடும், எசபேலின் சத்தம் உன்னை கொன்னுடும். உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்த, மனுஷன் சொல்றதுக்கு செவி கொடுத்த, மருத்துவர் சொல்றதுக்கு செவி கொடுத்த, மச்சான் சொல்றதுக்கு செவி கொடுத்தனா செத்து போயிருவ. நான் பேசுறத கேளு. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை நீண்ட தூரம் ஓட பண்ணுவேன், உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். இதுவரை நீ சாதிச்சதை விட இன்னும் உன்னை சாதிக்க வைப்பேன். அல்லேலூயாவா. வருத்தம். ஆண்டவர் சொன்ன சத்தத்தையே நான் ஏற்க முடியாது, நான் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தேவ சமூகத்துல எசேக்கியா உட்கார்ந்து ஒரு அற்புதம் நடந்திருக்கும்னா, எசபேல் சொன்னதுக்கெல்லாம் சோர்ந்து போய் சூரச்செடிக்குள்ள உட்கார்ந்தேன்னா உன்னை கொண்டு போய் எங்க வைக்கலாம்? என்ன பேச்ச காணா? நினிவே பட்டணத்தார் ஆண்டவர் தான் சொன்னாரு, யோனாவா அனுப்புனாரு தீர்க்கதரிசிய, போ அந்த நினிவே அழிஞ்சிருன்னு போய் சொல்லு, நினிவே கவிழ்க்கப்பட்டுன்னு போய் சொல்லு. அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. யோனா வந்து சொன்னாரு 3ஆம் அதிகாரத்துல, இந்த நினிவே பட்டணமே கவிழ்ந்து போகும். 4ஆம் வசனத்துக்கு பிறகு படிக்கிறோம், அந்த நினிவே பட்டணத்தில் இருந்த சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவர்கள், அரசன், அதிகார வர்க்கம் எல்லாரும் ஒண்ணு திரண்டாங்களாம். தோத்திரம். அவர்கள் யார்? புரஜாதி மனுஷர்கள், இஸ்ரவேலின் எதிரிகள், சத்துருக்கள், இஸ்ரவேலின் பகைஞர்கள். ஆனா அவங்களுக்கு தேவன் மேல என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, சர்வ வல்லவர் மேல என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏய் எல்லாம் வா, எல்லாம் வா, எல்லாம் வா, ஆண்டவர் சமூகத்துக்கு வா, எல்லாரும் முழங்கால போடுவோம், எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணுவோம், மனம் திரும்புவோம். அவர் ஒருவேளை மனஸ்தாபப்படுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு, அவர் பிரகாசம் அடைய பண்ணுவாரு. நம்ம சாக கூடாது, நினிவேவுக்கு அழிவு வரக்கூடாது, அதை நாம் எதிர்ப்போம். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தையை ஏற்க மறுப்போம். வார்த்தை உண்மைதான், யோனா சொன்னது உண்மைதான், அது சத்தியம்தான். ஆனா அதை நாம ஏற்க மறுப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அந்த வார்த்தையை சொன்னவரையே நோக்கி பார்ப்போம். பார்த்தாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? பதில் வந்துச்சா? 10ஆம் வசனம், கர்த்தர் தாம் செய்ய நினைத்திருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டார். அழிக்க நினைப்பேன், அழிக்க நினைச்சேன், அழிக்க போறேன்னு சொன்னவரு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டாரு, தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரு. இருக்கிறீங்களாக்கா? ஆமேனா?
டாக்டர் சொல்றதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமே. உலகம் சொல்றதெல்லாம் ஏற்க மாட்டேன். எதிர்மறையா வர்றதை ஏற்க மாட்டேன். உன் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், ஏற்க மாட்டேன். உன் பிள்ளைங்க மனம் திரும்ப மாட்டாங்க, ஏற்க மாட்டேன். இவன் போற போக்க பார்த்தா இவன் தேவன் பக்கம் திரும்புற மாதிரி வாய்ப்பே இல்லை, ஏற்க மாட்டேன். திரும்புவான், திருப்புவாரு. என் பிள்ளை கத்தருக்குள்ள வருவான், சர்ச்சுக்கு வருவான், ஆராதிப்பான். அவனுக்கு வேலையே கிடைக்காது, நோ, அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு திருமணம் நடக்காது, நோ, நடக்கும். உனக்கு குழந்தை பிறக்காது, யார் சொன்னா? பிறக்கும். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயாவா? எதிர்மறையானவைகளை நான் ஏற்க மறுக்கிறேன். என்னாகும் 13-14 அதிகாரத்துல தேசத்தை வேவு பார்க்கிறதுக்கு 12 பேரை மோசே அனுப்பி வைக்கிறாரு. 10 பேர் வந்து சொல்றான். என்னாம 13 அதிகாரத்துல சொல்றான் 27 வசனத்திலிருந்து, அது நல்ல தேசம்தான், பாலும் தேன் ஓடுற தேசம்தான், சூப்பர் தேசம்தான், மோசே சொன்ன மாதிரி ஆசீர்வாதமான தேசம்தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்னடா பிரச்சனை? அங்க ராட்சசர்கள், ஏனாக்கியர்கள் பெருசு பெருசா இருக்கான், எதிரிகள்லாம் உயரமா இருக்கான், உருண்டையா இருக்கான். அவனோடலாம் நம்ம சண்டை போட முடியாது. அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், எங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அவங்கள மேற்கொள்ள முடியாது. 30 வசனத்துல காலேப் சொல்றான், ஸ்டாப் இட், பேச்ச நிறுத்து, நான் பேசுறேன், நான் சொல்றேன். அவன் பெரிய ஆளு, அவன் அரக்கன், அவன் ஏனாக்கியர், அவங்களை சுதந்திரிக்க முடியாது. இப்ப நான் சொல்றேன், அவர்களை எளிதாய் ஜெயிக்கலாம். அவர்களை உடனே புறப்பட்டு போய் அந்த எல்லைகளை சுதந்திரித்து கொள்ளலாம். நீ சொல்றது 10 பேர் சொல்றோம்யா, நாங்க மெஜாரிட்டியா? இப்ப நாங்க பார்த்தது பொய்யா? நீ இன்னும் இப்படி சொல்ற? நாங்க 10 பேர் சொல்றது சரியா, நீங்க 2 பேர் சொல்றது சரியா? யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நாங்க ஏற்க மாட்டோம், நீ சொல்றத நாங்க எதிர்ப்போம். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் சொல்றத தூக்கி போடுங்க, மனுஷன் சொல்றத தூக்கி போடுங்க, மருத்துவர் சொல்றத ஓரமா வைங்க, சூழ்நிலைகள் சொல்றத ஓரமா வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் சொல்லுவாரு, இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண முடியாது, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் பயங்கரமான ஆளு, அவனை பாரு, அவனை பார்த்தாலே உனக்கு பயம் வரலையா? அவன் கூட எப்படி சண்டை ஓடுறது? நாங்களே ஓரமா இருக்கோம், பக்கெட்டும் கையுமா இருக்கோம், பயந்து போய் இருக்கோம், நீ போய் சண்டைக்கு போறியே அப்படின்னு சவுலே சொல்லுவாரு, ராஜாவே சொல்லுவாரு. நோ 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 நோ, நீங்க 1000 பேர் சொன்னாலும் சரி, ராணுவமே சொன்னாலும் சரி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீங்க சொல்றதை ஏற்க மாட்டேன். நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் இந்த யுத்தத்திலே ஜெயம் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே, ஜெபம்னா சும்மா கிடையாது. ஜெபக்கு போறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் அங்க ரெடியா இருக்குன்னு போனோம். என்ன பேச்ச காண? எனக்கு இந்த கானானிய ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். மத்தேயு 15 அதிகாரத்துல ஜெபம் பண்ண போவா ஆண்டவர்கிட்ட, அவ கானானிய ஸ்திரீ. ஆனா ஆண்டவர் பைபிள் சொல்லுது, அந்த 15-21 இருந்து வீட்டுல படிங்க. இப்ப வேணாம், தோத்துறேன், இப்ப என்னை பாருங்கள் யோகம் வரும், தோத்துறேன். ஆமா, அவ போய் ஆண்டவர்கிட்ட போய், என் மக பிசாசினால கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லும் போது பைபிள் சொல்லுது, இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசு அப்படி அமைதியா இருக்காரு, பதிலே வரல ஆண்டவர்கிட்ட இருந்து. நாம என்ன பண்ணிடுவோம்? ஒன்றும் பேச மாட்டாரு, ஒரு ஆன்சர் வர மாட்டேங்க. நானும் எத்தனை நாள் தான் சர்ச்சுக்கு வர்றது, எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது, ஒரு பதிலும் வரல. வேணாமடா, இனி ஜெபம் வேணாம், சர்ச்சும் வேணாம், பாஸ்டர் வேணாம், முடிஞ்சா அவருக்கு ஒரு பாம்பை வச்சுட்டு கிளம்பிடுவோம்டா அப்படின்னு கிளம்பிடுவோம். தோத்துறோம். ஆனா அவ விடலையா, தோத்துறோம். தொடர்ந்து கூப்பிடுறா, பின்னாலேயே போறா, பதில் வரும், அவர் வாயை திறப்பார் பாரு, அவர் வாயை திறக்க வைப்பேன் பாரு அப்படின்ட்டு பின்னாடியே போறா. சீசர்கள் கூட சொல்றான், ஆண்டவரே கொஞ்சம் ஏதாயிலும் ஒரு பதில் சொல்லி அனுப்புங்க ஆண்டவரே. அவங்க ரெக்கமெண்ட், அவங்களுக்குள்ள ஃபயர் பத்திக்கிருச்சு. தோத்துறோம். செபத்துல தூங்குறவங்க தூங்கு மூஞ்சிக அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. தோத்துறோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, தூங்கு மூஞ்சிகளை கூட ரெக்கமெண்டேஷன் பண்ற ஆளா எழுப்பி விட்டதே அந்த கானானிய ஸ்திரீ தான். இவ ஜெபம் அவங்களுக்கு பத்திக்கிருச்சு, இவளுடைய ஜெப ஆவி அவங்களை எழுப்பி விட்டுருச்சு. ஆண்டவரே ஆன்சர் பண்ணுங்க ஆண்டவரே,
உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, 24ஆம் வசனத்துல ஒன்று சொல்லுவாரு, 26ஆம் வசனத்துல ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி இவளுக்காக நான் வரலன்றுவாரு. நான் என் மக்களுக்காக தான் வந்தேன், இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தேன். ரெண்டாவது சொல்வாரு, பிள்ளைகள் நப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது அல்ல. முதல்ல அமைதியா இருந்தாராம், இப்ப அல்லன்றாராம். அல்லையா சொல்லுங்க. முதல்ல அமைதி, இப்ப அல்ல. நம்முடைய ஜெபத்தில் இப்படித்தான் இருப்பாரு. சில நேரங்கள் அமைதியாவே இருப்பாரு, சில சமயம் வாயை திறந்தாருன்னா அல்ல இல்ல நெகட்டிவா நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மாறா பதில் வரும். இதுக்கு நீர் அமைதியாவே இருந்திருக்கலாம். அல்லையா சொல்லுங்க. அவருக்கு கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்ப வாயை திறந்து பேசுவார்னு பார்த்தா அல்லன்ட்டாரு. நீ நாய்க்குட்டி, பிள்ளைகளை நான் பத்தி நாய்க்குட்டி போடுறது நல்லது அல்ல. காணாமற் போன ஆடுகளா இஸ்ரவேல் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. ஆனா 28ஆம் வசனம் சொல்லுது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு, நீ விரும்புகிறபடி உனக்கு. ஒன்னு சொல்லட்டுமா, இந்த ஆக கடவுதுங்கிற பதில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆமீன். அடுத்த மாசம் சொல்லுவீங்க போலியே. ஆக கடவுதுங்கிற பதில் ஆண்டவர்கிட்ட தான் இருந்துச்சு, புதுசா வரல, அது ஏற்கனவே இருந்துச்சு, இருக்குது. உங்களுடைய எல்லா ஜபத்துக்கான பதில் அவர்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அற்புதம் ஏற்கனவே இருக்குது. அல்லையா சொல்லுங்க. அப்போ நீ அமைதியை பார்க்காத, நீ அல்லாத பார்க்காத. ஆக கடவுதுன்னு ஒண்ணு வரும், வரப்போது, தருவார், தருகிற தேவன், அதை மட்டும் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வரும், ஆனா வராது இல்ல, இது வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வந்தே தீரும். சொல்லுவராமே. வருத்தங்களை எதிர்க்கிற ஜபம், வருத்தங்களை ஏற்காத ஜபம். நான் என்னத்துக்கு தரித்திரத்துல கிடக்கணும்? நான் ஐஸ்வர்யம் அடையும்படி என் கர்த்தர் என் நிமித்தம் தரித்திரரான. நான் என்னத்துக்கு வியாதியில கிடக்கணும்? என் வியாதிகளை ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். நான் ஏன் பாவத்துல கிடக்கணும்? என் பாவத்தை மன்னிச்சு என்ன பரிசுத்தமா மாத்துறதுக்கு ஏற்கனவே அவர் பரிகார பலியா தன் ரத்தத்தை சிந்திட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் எதுக்கு இருள்ல கிடக்கணும்? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிதானே வெளிச்சமாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எனக்குள்ள வாழ்றாரு, அவர் எனக்குள் வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் பிரகாசிக்கிற ஒளி, எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நான் தரித்திரத்துல வாழணுங்கிற அவசியம் இல்ல, நான் கண்ணீர்ல வாழணுங்கிற அவசியம் இல்ல, நான் வியாதியில இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால அதை நான் எதிர்க்கிறேன். அவர் சமூகத்துல முழங்கால போடுவேன், ஆலயத்துக்கு வருவேன், அவர் சமூகத்துக்கு வருவேன், அவர் முகத்தை நோக்கி பார்ப்பேன். பார்க்க என் முகம் பிரகாசம் அடையும், எனக்குள் இருக்கிற இருள் விலகும். வருத்தங்களை ஏற்காத ஒரு ஆவி, ஒரு ஜெபம் எனக்குள்ள. இரண்டாவது தோத்திரம், வல்லவரை மட்டும் நோக்குகிற ஒரு ஜெபம். சுவர்புறமா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 3ஆம் வசனத்துல, சுவர்புறமாக அவர் என்ன செய்தாரா? ஆமா, 2ஆம் வசனம் நினைக்கிறேன். தோத்திரம் 2ஆம் வசனம், சுவர்புறமாக திரும்பி. அப்படின்னா நான் அவரை மட்டும்தான் பார்ப்பேன். ஆண்டவரே, ஏதாவது வாயைக்கு அசைக்கிறாங்களான்னு பாருங்கப்பா. அப்படி அசைச்சாங்கன்னா மட்டும் அவங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா. ஒரு வார்த்தை கூட பேசாம என்ன முறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள சைஸா ஒரு கவனிங்கப்பா. என்ன பேச்ச காணோம்? அல்லேலூயாவா? நான் உசுரை கொடுத்து இங்க இருந்து கத்துவேனா, இவங்க ஒரு ஆமேன் கூட சொல்லாம அங்க உட்காந்துக்கிட்டு என்ன முறைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். வேணாம் சொல்லிட்டேன், நான் போட்டு கொடுத்துருவேன். ஆமா, இருக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். கண்டிப்பா அது உங்களால மட்டும்தான் முடியும். சாதிக்கிறீர்கள், சோதரா. சாதனை நாயகனாக நாயகியாக இருக்கிறீர்கள். சற்றும் ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்கிறீர்களே. வாழ்க வளமுடன். என் ஆண்டவர் வந்தா டெட் பாடியே அசையும் இருக்கு. சோதரம், இது டெட் பாடியை விட மோசமா இருந்தா எப்படி? ஆமேன் சொல்லுங்க. இப்போ வருதுரா ஆமேன். சோதரம், சோஸ்திரம். சிலர் ரொம்ப ஆழத்துல போய் பிரசங்கம் கேட்பாங்க, அதை ரொம்ப டீப்பா போயிடுவாங்க, அவங்கள்ட்ட அசைவே இருக்காது. ஆனால் நம்ம அவங்கள குத்தமாவும் சொல்லிடக்கூடாது. தோத்திரம். இந்த மாதிரி நாங்க பேசிக்கிட்டு தான் எங்களை நாங்க பலப்படுத்திக்கிறோம். தோத்திரம்.
அவரை மட்டும் நோக்குகிறார். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். எசேக்கியா ராஜா he doesn't search any other option. வேற ஒரு ஆப்ஷன் எசேக்கியா தேடவே இல்லை. ஏசாயா ஜோமனு 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 சொல்லல. என் பொட்டாட்டி வர சொல்லு, ஜோமன சொல்லு, கேட்கல. என் பிள்ளையெல்லாம் முட்டி ஓட சொல்லு, கேட்கல. அரண்மனை இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு உபவாசம், சோறு கிடையாது, ஃபாஸ்டிங் போடு எனக்காக, கேட்கல. இருக்கீங்களா? நமக்கு ஒரு பிரச்சனைனா பாஸ்டரையே வருத்துறோம். ஏசு ரத்தம் செய்யும். ஜாமனுக்கு வாசா, ஜாமனுக்கு வாசா, ஜாமனுக்கு வாசா, ஜாமனுக்கு வாசா, ஜாமனுக்கு வாசா. சிலருக்கு அற்புதம் நடக்கலைன்னா பொசுக்குன்னு என்ன சொல்றது, நீங்க ஜெபிக்கல பாஷா, நாங்க ஜெபிக்கலையாமா, தோத்துறோம். இவங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னு ஒண்ணே, நீங்க ஜெபிக்கல பாஷா, நீங்க நல்லா ஜெபிச்சிருந்தா இது நடந்திருக்குமா, நீங்க மட்டும் நல்ல உபவாசம் போட்டிருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்குமா, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குமா. நீ என்னைக்கு தான் உபவாசம் போட போற? ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாஸ்டர் ஒவ்வொரு நாள் உபவாசம் போட்டா சீக்கிரம் செத்து போயிடுறதா? நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் உபவாசம் போடணும். நீங்க நல்ல உருளைக்கிழங்கா தின்னு உருண்டை உருண்டையா இருக்கணுமா? ஆளுகளை பாரு, எனக்கு அவங்க ஜெபிப்பாங்களா, அவங்க ஜெபிப்பாங்களா, அது கூட தப்புங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன். 50:15 படிக்கிறோம் சங்கீதம். ஆபத்து காலத்தில் இது யாரும் ஆமென் சோத்திரம் அல்லேலூயா. ஏதாவது சிக்னல் கொடுக்குறீங்களா? சோத்திரம் டைம் ஆயிடுச்சுன்னு ஆமென் சொல்லுங்க. நான் எத்தனை மேடைகளை பார்த்துருக்கிறேன், எத்தனை பிரசங்கள் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன அசைவிலையும் என்ன யோசிப்பீங்கன்னு யோசிப்பேன் சார் நான். வாழ்க வளமுடன். இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். சோத்திரம் உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு பல மணி நேரம் போகுது. சோத்திரம் எனக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? அது இல்லைங்க எசேக்கியாவின் ஜெபம். அல்லேலூயாவா. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரா? தோத்திரம் அந்த ஊழியக்காரரை ஜெபிச்சுக்கலாமா, இந்த ஊழியக்காரரை ஜெபிச்சுக்கலாம். சில ஆள்லாம் டிவி பெட்டிக்குள்ளே மண்டே விட்டுருது. டச் பவர் டிவி பெட்டிக்குள்ளே விடாதரா. அவர் கையை நீட்டிருக்கிறாரா, நீட்டிருக்கிறாரா, அப்படியே அவர் கையின் தலை மேல வரட்டும். டிவியில டச்சிங் பவர். நான் என்ன சொல்றேன், டிவி பெட்டிலையும் பவர் இருக்கு. கரண்ட் இல்லையா, சாக்குக்கு அடிச்சிட போகுது. அல்ல சொல்லுங்க. நம்ம அப்படியே பழகிட்டோம். புது மக்களுக்கு ஓகே, புதுசா வர்றவங்களுக்கு ஓகே. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசிகளுமா இன்னும் அவங்க ஜெபிப்பாக தான். ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கல, தப்பு இல்லதான். ஆனா அவங்க ஜெபிக்கலன்னு அவங்க மேல வருத்தம் எல்லாம் படக்கூடாது. என்ன பேச்ச காணா? என் தேவன்ட்ட நான் முழங்கால் போட்டா, நான் ஜெபம் பண்ணா அற்புதம் அற்புதம். நான் ஊழியக்காரங்க மீட்டிங்ல சொல்லுவேன். தோத்திரம் நேற்று கூட சொன்னேன் ஒரு உதாரணமா. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே மீட்டிங் நோட்டீஸ் தான். தோத்திரம் போட்டு விட்டுறது. அவருக்கு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ் மீட்டிங். சரி, எங்கேயோ பேசுறாரு போல தெரியுது, அவர் எங்கேயோ கூப்பிட்டுருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு மீட்டிங் நடக்கிற இடத்த ஜூம் பண்ணி பார்த்தா அவங்க தெருவில் நடக்கிற வீட்டு கூட்டம். அவர் தெருவில் அவர் நடத்துற ஒரு வீட்டு கூட்டம் சார். மிஞ்சி போனாங்க ஒரு 10 டிக்கெட் வரும், 15 டிக்கெட் வரும். அதுல 5 டிக்கெட் 2000 மட்டும் தான் போட்டிருக்கோம். வீட்டு கூட்டம். அந்த வீட்டு கூட்டத்துக்கு ஒரு டிசைன், அப்படியே கையை அப்படி பிடிச்ச மாதிரி, அப்படியே மைக்கை பிடிச்ச மாதிரி ஒரு போஸ்டை போட்டு போட்டோவை போட்டு டிசைன் பண்ணி கைண்ட்லி ப்ரே ஃபார் திஸ் மீட்டிங். யாருக்கு? 2000 ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் கேட்கேன், அந்த 2000 பேரும் இந்த நோட்டீஸை பார்த்த உடனே உடனே முட்டியை போட்டு ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த வீட்டு கூட்டத்தின் மேல தேவனுடைய அக்கினி இறங்குவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாக்கும். அந்த ஆளுக்கு ஏற்கனவே 2000 ஃப்ரெண்ட் இருப்பான். 2000 பேர் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், விரல்ல வியாதி வந்த மாதிரி அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் விரல் வீங்கியே போயிடும். தோத்துறான், வாங்கடா அப்படின்னு தூக்கி போட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். எத்தனை பேர் நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், தோத்துறான் வீட்டு கூட்டத்துக்கு எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஜெபம் பண்றது இல்ல, நீ ஜெபம் பண்ணு. என்ன பேச்ச காணா? அந்த வீட்டு கூட்டம் ஆசீர்வாதமா இருக்க, நீ முட்டியை போட்டு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண, அக்கினி அங்க இறங்கும் அப்படின்னு சொல்லுவேன். தோத்திரம் விசுவாசிகளுக்கும் அதான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க எசேக்கியா வேற ஆப்ஷனை பார்க்கல சார். வேற யாராகிலும் தனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா நீ எதிர்பார்க்கல சார். என் தேவனை நான் நோக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க.
நெகேமியா 1:4 பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா மன்றாடினார். அங்க யாருமே கிடையாதுங்க பாபிலோன்ல நெகேமியா கூட சப்போர்ட்டுக்கு. அவங்க கூட ஜெபத்துல கரம் கோர்த்து நிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்களா? இல்ல. அவன் அரண்மனையில அர்தசாஸ்தார் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் நல்ல பொசிஷன்ல இருந்தான். அவன் நினைச்சிருந்தா காலத்துக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ப்ரமோஷனை வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை அழகா ரன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். எருசலேமில் அலங்கம் இடிபட்டு கிடக்குதுன்னு அறிஞ்ச உடனே தோத்திரம் தன் வஸ்திரத்தை கிழிச்சு துக்க முகமா தோத்திரம் தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆமெனா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல எலிசா ஊழியத்தை தொடங்குறாரு. இப்ப எலியா போயிட்டாரு. எலியா மேல இருந்த சால்வை யார் மேல இருக்கு? எலிசா மேல இருக்கு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. குறுக்க யோர்தான் ஓடுது. ஐயோ, நான் ஊழியத்துக்கு போலான்னு நினைச்சேன், நான் ஆண்டவருக்காக பயன்படலான்னு நினைச்சேன், பிரகாசிக்கலான்னு நினைச்சேன். எனக்கு முன்னால என்ன ஓடுது? யோர்தான் ஓடுதே. யாராவது வர்றீங்களா? ப்ளீஸ் சம்படி ஹெல்ப் மீ. என்ன தூக்கி கொண்டு போய் அந்த கரையில விடுங்களேன், என்ன காப்பாத்துங்களேன். இந்த யோர்தானை மட்டும் நான் அந்த கரையில போய் சேர்ற மாதிரி என்ன தூக்கி கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே சாதிச்சிருவேன். நான் அப்படியே பயங்கரமா ஊழியம் செஞ்சு அப்படி சொன்னாரா எலிசா? யாரையாவது தேடினாரா? நான் பெரிய ஊழியம் செய்ய போறேன், யாராவது வந்து என்ன தூக்கிட்டு போங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, இந்த யோர்தானை தாண்டறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொன்னாரா? சொல்லல மேடம். அவன் யோசிக்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த யோர்தானை பிளந்தமே எப்படி? எலியா இருந்தாரு. எலியா எப்படி பிளந்தாரு? சால்வையை வச்சு அடிச்சாரு. இப்ப சால்வை எங்க இருக்கு? என் கையில தான் இருக்கு. எலியா தான் இல்ல, ஆனா சால்வை என் கையில தான் இருக்கு. அபிஷேகம் என் கையில தான் இருக்கு. அழைப்பு என் கையில தான் இருக்கு. அதே சால்வைய நான் ஓங்கி முறுக்கி அடிச்சா எனக்கு முன்னாலே யோர்தான் பிளக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோர்தானை எப்படி தாண்டலாம்? அப்படி கூடி போலாமா, இப்படி கூடி போலாமா, யார் மேலையாவது சவாரி பண்ணி போலாமா, யாராவது நம்மளை தூக்கிட்டு போயிருவாங்களா, இல்லட்டா யோர்தான்ல தண்ணி தீர்ற வரைக்கும் கரைக்கு இந்த பக்கமே உட்காந்துடலாமா? இப்படி எல்லாம் வேற எந்த ஆப்ஷனுக்கும் எலிசா போகவே இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன், ஏற்கனவே என் கையில ஒரு அழைப்பை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு உத்தரவாதத்தை, ஒரு சால்வையை, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நோக்கி நான் பார்ப்பேன், அதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப கூட அவன் சொல்றான், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவனே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பார்க்க வேண்டியவரை பாருங்க, அவரை மட்டும் பாருங்க. 10,000 ரூபாய் தேவையா? முழங்கால போட்டு, அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, தோத்திரம்பா, எங்க அம்மா நல்லா தூங்குதுப்பா, ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஐயோ எங்க அம்மா தூங்குற மாதிரியாப்பா நான் பிரசங்கம் பண்றேன், என்ன மாத்துங்கப்பா, கோமாளியா இருக்கனே நானு, என் தாயை தூங்க வைக்கிறதுக்கா இம்புட்டு தூரம் நான் வந்தேன், என்ன மாத்துங்கப்பா. அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். உங்களெல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன். அல்லையா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஒரு இருதயம்னு உனக்கு இருக்கா? என் அம்மா உன் பிள்ளை இப்படி கத்திட்டு கிடக்கனே, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? என் பிள்ளை மைக்க பிடிச்சிட்டு எம்பிட்டு நேரம் கத்துது அப்படின்னு ஒரு மனசாட்சியோட என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு அழுகதான் வருமே ஒழிய உனக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னன்னா என்னென்னமோ பேசுறான், நாளைக்கும் பேசுவேன். இல்லையா சொல்லுங்க. அப்போ வேற ஆப்ஷனுக்கு போகாத. 10,000 வேணுமா? பொண்டாட்டிட்டு சொல்றது, நீ கிளம்பி உங்க அண்ணன் வீட்டுக்கு போ, நான் கிளம்பி அக்கா வீட்டுக்கு போறேன். அது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. பைத்தியம், லூசு. நான் உங்களை சொல்லல, அவங்கள தானே சொல்றேன். அப்புறம் நான் என்னத்துக்கு பயப்படணும்? அல்ல சொல்லுங்க. அப்போ பைத்தியம், லூசு. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு போனா அவங்க அங்க இருப்பாங்க, அக்கா வீட்டுக்கு போனா அவங்க அங்க இருப்பாங்கங்கிற அறிவு உனக்கு இருக்க. அதே ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அப்பா வீட்டுக்கு வந்தா அப்பா அங்க இருக்கிறாருங்கிற அறிவு மட்டும் உனக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? திரும்ப சொல்றேன், பைத்தியம், லூசு. அல்ல சொல்லுங்க. கிளம்பி அங்க வருது. இதுல போகும்போது வேற ஜெபம், ஆண்டவரே எங்க அக்கா வீட்டுக்கு போறேன், ஆண்டவரே என்னோடு கூட வாரம் வருவாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராணிய கட்டடிச்சுட்டு போவ, உன் கூட அவர் வருவாரு. இதுல ஒரு எங்களுக்கு வர போனு, நான் சனிக்கிழமை சாயங்காலம் சிலர் போன் பண்றது, பாஸ்டர் நாளைக்கு நாங்க வரமாட்டோங்கோ.
உங்கள்ட்ட கேட்டுங்களாங்கோ? உங்கள்ட்ட கேட்டோமா? நாங்க இன்னைக்கு சனிக்கிழமை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கோட, நாளைக்கு எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா, எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா, எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா ஜெபம் பண்ணா, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு அக்கா ஃபோன் பண்ணி நாளைக்கு வரமாட்டேங்க. அதுல வேற அது சும்மா இருக்காது. ஏன்னு கேளுங்க பாஸ்டர். கேட்கணுமா? நாங்க கேட்கணுமா? ஏன் எதுக்கு வரலன்னு கேட்கணுமா? சொல்லி தொலை. அப்படித்தான் தோணும். ஆனா அப்படி சொன்னா அடுத்த வாரம் நீ வரமாட்டியே, அதனால சொல்லுங்க சிஸ்டர் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா மனசு என்னதுமா சொல்லும்? சொல்லு தொலை பேய் சொல்லு, அப்படிதான் தோணும். ஏன் நாளைக்கு சச்சை நீ கட்டடிக்கிறனா பேய் தானே தோத்துறான், அதனால சொல்லி தொலை, அப்படிதான் தோணும். உடனே சொல்லும் இந்த மாதிரி எங்க அக்காவை பார்க்க போறேங்கோ, எங்க அண்ணனை பார்க்க போறேங்கோ, நீங்க ஒண்ணு செய்யுங்க பாஸ்டர், எங்க கூட ஆண்டவர் வரட்டும்னு எங்களுக்கு ஒரு ஜாமன் இடுங்க. நாங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, நீங்க சர்ச்சுக்கு வரலாட்ட கூட பரவாயில்ல, அந்த அக்கா கிளம்பி அவசர அவசரமா அண்ணனை பார்க்க போறாங்க, அதனால நீங்களும் கடன் வாங்குறதுக்கு அவங்க கூட சேர்ந்து எங்க போங்கப்பா, அண்ணன் வீட்டுக்கு போங்கப்பான்னு நாங்க ஜெபம் பண்ணுமா? நீ தான் பைத்தியம்னா நாங்களுமா பைத்தியம்? என்ன பேச காணா? நான் தைரியமா பேசுறது ஏன்னா இங்க யாரும் அப்படி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. யாராவது ஒருத்தருக்கு அப்படி குத்துச்சுன்னு வச்சுக்க பைத்தியம், அப்ப நீதானா? அதுக்காக என் கருத்தெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டான். பைத்தியம், மனம் திரும்பு, பைத்தியம், கத்தரை மட்டும் பாரு, பைத்தியம். யோ பைத்தியங்கிறத அப்படியா எல்லாருக்கியா? அல்லேலூயாவா? There is no other option except my Jesus. அவன்தான் தோத்திரம். அடுத்து சொன்னேன், வானவரையே அசைய பண்ணுகிற ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. சுவர்புறமா திரும்புறான், வார்த்தையானவரே, வார்த்தையானவரே. வெரி குட். சுவர்புறமா திரும்புறான். நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய ஒரே ஆப்ஷன் நீங்க மட்டும்தான். அடுத்த பையன் நீ சேர்த்து சொல்லி முடிக்கிறேன். தோத்திரம். வாழ்க்கையை முன்னிறுத்தும் ஜெபம். அல்லே சொல்லுங்க. அவர் ஒரு நீண்ட ஜெபம் பண்ணார். நோ 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 நோ. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயங்கரமா ஜெபிச்சார். நோ 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 நோ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பிரேயர். தோத்திரம். அவன் சொல்றான் 4ஆம் வசனமா தோத்திரம், 3ஆம் வசனமா தோத்திரம். கர்த்தாவே, 3ஆம் வசனம், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைச்சருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். ஜெபத்துல வார்த்தைய முன்னால வைக்கல, தன்னுடைய வாழ்க்கைய முன்னால வைக்கிறான். ஒரு ஆமேன் இதுக்கு சொல்லாமே. வார்த்தைய முன்னால வைக்கல, எதை முன்னால வைக்கிறான்? வாழ்க்கைய. நான் யாரு பாருங்கப்பா, நான் உங்க பிள்ளை பாருங்கப்பா, நான் உங்களுக்கு முன்னால மன உண்மையும் மன உச்சமுமாய் நடக்கிறத பாருங்கப்பா. இப்ப கூட இந்த தேவை வந்தப்போ நான் ஏசாயாவை நம்பி போலப்பா, மனுஷனை நம்பி போலப்பா, மற்றவனை நம்பி போலப்பா, அவன் உதவி செய்வானா நினைக்கலப்பா. நான் சுவர்புறமா திரும்பி உங்களை மட்டும்தான் பாக்குறேன். எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா சோர்ஸ், நீங்க மட்டும்தான் தீர்வு, நீங்க மட்டும்தான் எதிர்பார்ப்பு, என் ஏக்கம், என் விருப்பம், என் ஆசை, என் எதிர்காலம், என் ஜீவன், என் சுவாசம், என் நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அல்லேலூயாவா? என்னுடைய வாழ்க்கைய வார்த்தை ரெண்டாவது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜெப குறிப்பு கொடுத்தோம்னா இன்னொரு அக்கா ஜெபிக்கிறதுக்குள்ள நான் ஜெபிக்கணும். அது நல்ல ஆவிதான், சூப்பர் ஆவி. ஆனா யாராவது ஒருத்தர் முந்தி ஜெபிச்சுட்டா அவங்க மேல வருது ஒரு டென்ஷன், மூக்கெல்லாம். நான் ஜெபிக்கணும்னு நினைச்சேன், அவ பண்ணிட்டான். நான் தான் பண்ணணும்னு நினைச்சேன், அவ பண்றத பாரு, அவ பண்றத பாரு. ஆமா, பெரிய ஜெபக்குறி பண்றாள். நான் ஜெபிச்சிருந்தா எப்படி ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா? ஜெபம் நடத்துறவருக்கே நான் டிப்ஸ் கொடுத்திருப்பேன், அவருக்கே 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த மாதிரி நான் ஜெபிப்பேன். இவ என்னமோ முந்திரி கொட்டை மாதிரி எனக்கு முந்தி ஜெபிச்சுட்டா. அது தாயின்ற பேய். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்குள்ள ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, சரிதான். ஆனா இன்னொரு அக்கா ஜெபிக்கிறத ஏற்க முடியலையே, அந்த ஆவி தப்பு. சொல்லுங்க.
சபையில நீள நீளமா சத்தம் போட்டு அப்படியே பயங்கரமா ஆவியானவரை இறக்கி நிக்கிரி விக்கிரி அப்படிலாம் ஜெபிச்சு விட்டு வீட்டுல சண்டை, புருஷன் கூட சண்டை, மாமியா கூட சண்டை, தெருவடியில சண்டை, பைப்படியில சண்டை, இங்கேயும் வாய் அங்கேயும் வாய். அப்புறம் இது என்ன ஜெபம்? ஆண்டவருக்கு என் வார்த்தை முக்கியம் இல்ல, என் வாழ்க்கை முக்கியம். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆபேல் காணிக்கை ரெண்டாவது தான், ஆபேல் தான் முதலாவது. ஆபேல் அங்கீகரிச்சுட்டா அவன் காணிக்கை ஈஸியா அங்கீகரிச்சிருவாரு. சொல்லுங்க. காயினையும் அவன் பலியையும் அங்கீகரிக்கவில்லை. காயினை அங்கீகரிக்கலனா அவன் பலியை அங்கீகரிக்க மாட்டாரு. செம்மையானவர்களின் ஜெபமே கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவனின் சத்தத்துக்கு செவிகொடார். இல்லையா? சொல்லுங்க. எசேக்கியா லைஃப் ஆண்டவருக்கு தெரியும். இதுக்கு முந்தின அதிகாரங்கள் அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் ராஜாக்கள் காலத்துல எப்படி இருந்தான், கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். இதுக்கு முன்னால அசீரிய ராஜா அவன் கூட யுத்தத்துக்கு வந்தப்ப கூட அவன் வேற எங்கேயுமே போல, உதவியை தேடி போல, ராஜாக்களை தேடி போல, எருசலேமுக்கு ஓடி வந்தான், ஆலயத்துக்கு ஓடி வந்தான். அந்த அசீரிய ராஜா எழுதி கொடுத்த நிருபத்தை ஆலயத்துல கொண்டு வந்து விரிச்சு வச்சு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஏசாயாவிட்ட சொல்லி அனுப்புனான், நீர் அங்க ஜெபம் பண்ணணும், நான் இங்க ஜெபம் பண்றேன். அவன் தேவ ஜனத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு தான், தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு தான் தன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் முக்கியத்துவத்தை கொடுத்தான். அதனாலதான் இப்ப ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் யாரு, என் மன உண்மை உத்தமமாய் நான் நடந்ததை நோக்கி பாரும். தன் வாழ்க்கையை முன்னிறுத்தி ஜெபிச்சானா வார்த்தையானவரே அசைந்தார், வார்த்தையானவரையே அசைத்தான். நல்ல சொல்லுங்க. என்ன வார்த்தையானவரை அசைச்சான்? இப்ப ஏசாயா பாதி முத்தத்துக்கு போயிட்டு இருக்கான். தோத்திரம், நான் முடிக்கிறேன். ஏசாயா நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து. தீர்க்கதரிசி நினைச்சிருப்பான், ஆத்தாடி தோத்திரம், காணிக்க கொடுக்காம அனுப்பிச்சான்னு கஷ்டத்தோட வந்தமே, தோத்திரம் கர்த்தர் பேசிட்டார் போல, அவன் மனம் திரும்பி இப்ப என்ன கொடுக்க போறான், காணிக்க கொடுக்க போறான் போல, அதான் போய் உன் காணிக்க வாங்கிட்டு வாடான்னு ஆண்டவர் நம்மளை போய் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சிருப்பான். about time ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாட்ட, என்ன வேகமா போற, பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு, about time திரும்படா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, காணிக்கையா? காணிக்கலடா, கர்த்தருக்கு தோத்திரம். அவன் நமக்கு கொடுக்கறது இல்லடா, நாம தான்டா அவனுக்கு கொடுக்க போறோம். 15 வருஷத்தை கொடுக்க போறோம்டா, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போறோம்டா, என்லார்ஜ் பண்ணி கொடுக்க போறோம்டா. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆண்டவரே நீங்க தானே அவன் சாக போறான், காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்ல சொன்னீங்க, இப்ப எனக்கு about time போடுறீங்க. ஆமாடா, அவன் உனக்கு about time போடலடா, எனக்கே about time போட்டான் நான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இப்பதான்டா நீ about time போடுற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் about time போட்டேன். கர்த்தருக்கு தோத்திரம். இருக்கீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தையவே தோத்திரம் இல்ல 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 அப்படின்னு மாத்தி சொல்ல வச்சது எசேக்கியாவின் ஜெபம். இருக்கீங்களா? இப்போ ஒண்ணு சொல்லட்டுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையவே நம்ம ஜெபம் மாத்த வல்லமை உள்ளதுன்னா, மனுஷன் சொல்றது, மச்சான் சொல்றது, மருத்துவர் சொல்றது, சூழ்நிலை சொல்றது, பேய் சொல்றது, பிசாசு சொல்றது, எதிரி சொல்றது மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? நீ சூழ்நிலையை மாத்துறாளா மாத்தாதாளா? மாத்துறாளு. இல்லையா சொல்லுங்க. உங்கள் ஜெபத்திற்கு பரலோகமே அசையும். வார்த்தையை சொன்னவரே அசைவாரு. வார்த்தையானவரையே, வார்த்தையே அசைய செய்தது எசேக்கியாவின் ஜெபம். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகுது. இதுவரை பார்த்த சூழ்நிலை இனி இருக்க போறது இல்லை. துக்கத்தின் சூழ்நிலை மாறுது, அழுகையின் சூழ்நிலை மாறுது, கண்ணீரின் சூழ்நிலை மாறுது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கூட்ட போறேன். அவன் நன்மைகளை கூட்ட போறேன், செழிப்பை கூட்ட போறேன், வருஷங்களை கூட்ட போறேன், கிருபைகளை கூட்ட போறேன், தோத்திர நன்மைகளை, அபிஷேகத்தை கூட்ட போறேன், ஊழியத்தை கூட்ட போறேன், சகலத்தையும் உன் வாழ்க்கையில எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இந்த இரவு என் கரத்தின் பதில் ஒரு சிரசின் மேலே இறங்கி வருகிறது. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இரவு நம்மோடு பேசி இருக்கிறார்.
ஒரு எசேக்கியாவுக்குள் இருந்த ஜெபாவி, எசேக்கியா தேவனை நோக்கி பார்த்த மாதிரி, ஆண்டவர் சமூகத்தை முக்கியப்படுத்தின மாதிரி, இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தை முக்கியத்துவப்படுத்த முடியும்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். உங்க பிரச்சனையை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். உங்க கண்ணீரை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். உங்க தேவைகளை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். நீங்க கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் முக்கியத்துவப்படுத்த முடியும்னா வேற ஆப்ஷனுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, மனுஷங்கிட்ட போய் நிக்க மாட்டான் ஆண்டவரே, உலகத்திட்ட போய் நிக்க மாட்டான் ஆண்டவரே. அவன் எனக்கு உதவானா, இவன் எனக்கு உதவானா, போன நாட்கள் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. மனுஷனை நம்பினதை மன்னிங்க ஆண்டவரே. வருத்தத்தோட இருந்ததை மன்னிங்க, சோகத்தோட இருந்ததை மன்னிங்க, பயத்தோட இருந்ததை மன்னிங்க, பலவீனப்பட்டு சூரச்செடிக்கு கீழே முடங்கி கிடந்ததை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. வருத்தங்களை எதிர்க்கிற ஆண்டவரே, வருத்தங்களை ஏற்க மாட்டான் ஆண்டவரே. வருத்தங்களை ஏற்காத ஒரு ஜெபாவி இன்னைக்கு என் மேல இறங்கட்டும். ஜீசஸ், அல்லேலூயா, 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 ஆமென். வல்லவரை மட்டும் நோக்கி பார்க்கிற ஒரு ஜெபாவி இன்னைக்கு எனக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையானவரையே அசைக்க பண்ணுகிற, அசைய பண்ணுகிற. முதல்ல அமைதியா தான் இருந்தாரு, அப்புறம் அல்லன்னு சொன்னாரு, அப்புறம் ஆக கடவுள்னு சொன்னார் இல்லையா? வார்த்தையானவரை அசைய பண்ணினாலே நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசுவே ஆச்சரியப்பட்டாரு, இயேசுவே அசந்து போனாரு. இன்னைக்கு என்ன பார்க்கும்போது அவரே அசந்து போகணும், அவரே ஆச்சரியப்படணும். அப்படி நான் வாழுவேன், உங்களை மட்டும் நம்புவேன், உங்க சமூகத்துல மட்டும் வந்து நிற்பேன். மனுஷனை பார்த்து தோத்து போன காலங்களை மன்னிங்க ஆண்டவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம். எத்தனை பேர் உங்க நிழலுக்கு கீழே வர்றேன், உங்களை மட்டும் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரின் சமூகம் அற்புத விடுதலையை தரும். ஆண்டவருடைய சமூகமே அற்புத பதிலை தரும். உங்க சமூகமே என்னுடைய தீர்வு. எஸ், அப்படி தீர்மானிக்கிறவங்க இன்னைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்த முடியுமா? இனி எங்கேயும் போய் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கையின் எந்த தேவைக்கும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன். உங்களை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன். உங்க சமூகத்துக்கு மட்டும்தான் நான் வருவேன். சுவர்புறமாக திரும்புவேன். என்னை யாரும் பார்க்க வேணாம், நானும் யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்க மட்டும் போதுமாண்டவரே, போதுமாண்டவரே. தோத்துறோம், தோத்துறோம், தோத்துறோம். ஈ மைனர் பிடிங்க, ஈ மைனர் பிடிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் அரசந்தனா ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில மனுஷனங்களை எல்லாம் பார்த்து பார்த்து நான் தோத்துட்டேன். ஆண்டவரை தாண்டி என் சுயத்தை நம்பி அங்க ஓடி இங்க ஓடி ஃபெயிலியர். என் ஜெபம் கேட்கப்படலையேன்னு ஒரு விரக்தி, சோர்ந்து போயிட்டேன். எப்பவுமே சோர்வுக்குள்ளேயே கிடக்கிறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினாரு. ஆக கடவுதுங்கிற ஒரு பதில் எனக்காக அவர்கிட்ட இருக்குது. எனக்கான அற்புதம் அவர்கிட்ட இருக்குது. எனக்கான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. எக்ஸ்ட்ரா 15 வருஷம் அவர்கிட்ட இருக்குது. ஆயுஷ கூட்டுற ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. எக்ஸ்டென்ஷன் அவர்கிட்ட இருக்குது. விரிவாக்கம் அவர்கிட்ட இருக்குது. நான் ஏன் சோர்ந்து போகணும்? தட்டுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டணும். கேட்கிறது ஒரு அனுபவம். தோத்தரா கேட்கிறது ஒரு அனுபவம். ஷக்கரபா லகதரா கதரகனா தேடுறது ஒரு அனுபவம். சில சமயம் தட்டணும். தோத்தரம் வேகமா தட்டணும், கடினமா தட்டணும். தோத்தரம் ஷக்கா பரா கபாலபா விடாமல் தட்டணும். திறக்கிற வர தட்டணும். யாக்கோபு அப்படித்தான் ஜெபிச்சாரு. யாப்போக்கு நதிக்கரையில் அப்படிதான் ஜெபிச்சாரு. ஷமா ரபா லகதரா கனா எசேக்கியா ஜெபிச்சாரு. எசேக்கியா ஜெபிச்சாரு. கர்த்தரை நோக்கி பாருங்க ஆண்டவரே, என்ன பாருங்க ஆண்டவரே, நான் உத்தமமா நடந்ததை பாருங்க ஆண்டவரே,
என்ன கண்ணோக்கி பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க ஆண்டவரே. என்ன ஒரு விசா பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க ஆண்டவரே. ஏற்கனவே நீங்க சொன்னது இருக்கட்டும், நான் மரிக்க போறது இருக்கட்டும், அப்படி ஒரு வார்த்தை வந்தது இருக்கட்டும். ஆனா இப்ப நான் தட்டுறேன், உங்களை நான் அசைக்கிறேன், உங்க பாதத்தை அசைக்கிறேன். ஷக்கா மரா கலா ரீமா தூரா கானா மாசக்க தோரோஹோ. நன்றி நன்றி. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் செய்வார் செய்வார். உங்களை விடமாட்டார் விடமாட்டார். வியாதியில விடமாட்டார். அம்மா 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 டாக்டர் சொன்னதை தூக்கி போடுமா, கவலைப்படாதமா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குதுமா, இன்னைக்கு வியாதி சுகம் அடையுதுமா, அந்த கடன் அடையுது. ஐயா ஐயா சகோதரா, அந்த வீடை கட்டுறீங்க, அந்த வீடை கட்டி எழுப்புறீங்க, தோத்திரம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குதுமா, தோத்திரம் தோத்திரம். குழந்தை பாக்கியம் வருதுமா வருதுமா. இன்னைக்கு ஒரு கதவை திறக்கிறாருமா, கதவை திறக்கிறாருமா, அதிசயம் செய்யறாருமா. அவர் சொன்னதையே மாத்திக்கிடுவார்னா, மனுஷன் சொன்னதை தூக்கி போடுமா, தூக்கி போடுமா. அவர் தன்னுடைய வார்த்தையே மாத்திக்கிடுவார்னா, தன்னுடைய நிலைப்பாட்டையே மாத்திக்கிடுவார்னா. ஊர் சொன்னது, உலகம் சொல்றது, அதிகாரி சொல்றது, மனுஷன் சொல்றது, அரசியல்வாதி சொல்றது, ஆமென், மந்திரவாதி சொல்றது, யார் சொன்னாலும் தூக்கி போடுமா. உங்க சமூகம் தான் இனிய வாழ்க்கை. உங்களை நோக்கி பார்ப்பாண்டவரே. ஒரு எசேக்கியாவை போல என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். ஓ ஜீசஸ், உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களை மட்டும் நோக்கி பார்ப்பாண்டவரே. ஆப்ஷன் வைக்க மாட்டேன், ஆப்ஷன் வைக்க மாட்டேன். 10ஓட 1 நீங்க. நோ 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 நோ. அதை இதையும் பார்த்துட்டு நீங்க. நோ 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 நோ. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ரிமதலே கரமா சந்தரகதனமா. உங்களை மட்டும்தான் நான் முதன்மைப்படுத்துவேன். உங்களை மட்டும்தான் நான் முன்னால நிறுத்துவேன் ஆண்டவரே. உங்களை மட்டுமே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. அநேகர் உங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இன்றைக்கு உங்களுக்கான கதவு திறக்கப்படுது. பிரதர் 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 தோத்திரம். அடைபட்ட வாசல் திறக்கப்படுது, அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுது. கர்த்தருடைய நிலைப்பாட்டிலேயே மாற்றம் வருது. சமரதரதரதனா. உன்னை வாழ வைப்பேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை செழிப்பாக்குவேன், உன் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவேன், உனக்கு எக்ஸ்டென்ஷன் தருகிறேன், எல்லாத்திலையும் விரிவாக்கத்தை தருகிறேன், எல்லாத்திலையும் விரிவாக்கத்தை தருகிறேன். இது போதும்னு இதுவரைக்கும் சொன்னேன், அவ்வளவுதான் இதுவரைக்கும் சொன்னேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இல்ல 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 இல்ல, நான் விரிவுபடுத்துறேன், விரிவுபடுத்துறேன், சகலத்தையும் விரிவுபடுத்துறேன். சந்துரதரதனா. ஓ நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக தங்கள் தீர்மானத்தில் உறுதியா இருக்கட்டும் அப்பா. வார்த்தையானவரையே அசைய பண்ணுகிற ஒரு ஜெபாவினால் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. வாழ்க்கையை முன்னிறுத்துகிற ஆமாண்டவரே ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எசேக்கியா போல நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபை வருகிற 3 தினங்களிலும் இந்த வளாகத்தில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. God bless you. Amen.